ஈசனடியார் திருமையிலே எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுயதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாரன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கி செய்திரு தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னையிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி அம்முடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் ஆரணாம்பிகை தாயாருடனவர் அருந்தரும் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மைகளாலை வணங்கி எப்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை கணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து தவத்திரு தொண்டசீர் பரவாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமரைகளை கணங்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனேஸ்வரத்திலே தொண்ட புராணத்திலே கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரியத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம். கண்ணப்ப நாயனார் காலத்திலே பெருமானுக்கு வழிபாடு செய்து நிவேதனமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நிவேதனம் அவர் எப்படி செய்தாருங்கிறதெல்லாம் சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. கொழுவிய தசைகள் எல்லாம் கோளிலில் தெரிந்து கோர்த்தங்கு அலலொரு பதத்தில் காட்சி பள்ளினில் அதிகினாவில் படங்கை நிமை பார்த்து படைத்த இவரைச்சி சால அழகிது நாயனையரே அமுது செய்து அருளும் என்றார் என்று சொல்லி அவர் எப்படியெல்லாம் படைத்தார் அப்படிங்கிறத சேக்கர பெருமான் சொல்றார். நல்ல சதைக்கறிகளாக எடுத்து அதையெல்லாம் கோலிலே கோர்த்து நல்ல பதத்திலே காய்ச்சி, ஏன்னா இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதனால அலலொரு பதத்தில் காய்ச்சி ஒரு பல்லினில் அதிகி அப்படின்னா தின்னு பார்த்தாருன்னு சொன்னால் தப்பு, புராணம் தப்பு. அதக்கி பார்த்தல் அப்படிங்கிறது வேற, தின்னு பார்த்தல் அப்படிங்கிறது வேற. அப்படி அதக்கி பார்த்து அதில் சுவையானதெல்லாம் எடுத்து பெருமானுக்கு படைக்கிறார். இதெல்லாம் நல்லா இருக்கும், பெருமானே சாப்பிடுங்க. அழகிது நாயனேரே அமுது செய்து அருளும் என்றார். பெருமானுக்கு நாயனார் ஒரு பெயர் உண்டு. நாயனார்னா என்னென்னா தலைவர்கள் அர்த்தம். நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள், நமக்கெல்லாம் எஜமானர் அவங்க தான். சாமி அதே மாதிரி தான், நாயன்மார்களும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல நாயனீரே அப்படின்னு சொல்றார். அதற்கு பிறகு சாமி சூரியன் பார்த்தா, சூரியன் நம்ம சீக்கிரமா போய் மறைஞ்சிட்டோம்னா காலத்து நாடுகளுக்கு நல்ல கரியமுதெல்லாம் இன்னும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேகமா போய் மறைஞ்சிட்டாராம். அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்திட்ட வேடர் மன்னனார் திருக்காலத்தின் மலையனாருக்கு இன்னமும் நல்லூர் வேண்டி எழுவரும் காதல் கொண்டு பன்னெடும் கரங்கள் குப்பி பகழவன் மலையில் தாழ்ந்தான் என்று சொல்லி அப்படியே இருள் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம இருந்துட்டு இருந்தா காலத்தினாளருக்கு நல்ல நல்ல கரிய முதல்லாம் கிடைக்காதுன்னு சூரியன் நினைச்சானா. அதனால சூரியன் வேகமா போய் மலையில விழுந்து மறைஞ்சிட்டானா. அதற்கு பிறகு இருள் வருகிறது. இருள் விடிய விடிய நாயனார் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வில்லை அப்படியே கையில ஏந்தி கொண்டு ஏதாவது மிருகங்கள் இறை சாமிக்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கண் துயிலாது அதே மாதிரி அமராது நின்றபடியே காவல் காத்து கொண்டிருக்கிறார். விடிய விடிய ஒரு காவல்காரர் எப்படி காத்து கொண்டிருப்பாங்க அது மாதிரி அது சிவனுடைய உரை சொல்லுகின்ற பொழுது ஒரு அரச மாளிகையில இரவு காவலர்கள் எப்படி பணியில் இருப்பாங்க அது மாதிரி அப்படியே கண்ணை விழித்து கொண்டு ஏதாவது மிருகங்கள் வருதா, வேடர்கள் யாராவது வராங்களா அப்படின்னு அப்படியே பார்த்து கொண்டே அவர் விழிப்பா இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இருள் ஒருவாறு நீங்குகிறது. அப்படி இருள் நீங்கி விடியற்காலை வருகிறது. விடியற்காலை அப்படிங்கிறதுனா வேடர்களுக்கு வேட்டையாடக்கூடிய நேரம் தான். வைகரை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. வைகரையில் எப்படின்னா அதாவது உருவம் தெரியும், என்ன உருவம்னு தெரியாது. அந்த மாதிரி காலத்தில் தான் மிருகங்கள் நிறைய குகையிலிருந்து வெளியில வரும். அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மறைவாக நின்று அம்பு எய்தி அந்த மிருகத்தை எல்லாம் வேட்டையாடுவார்களாம். அது ஒரு யுக்தி, வேடர்களுடைய யுக்தி. அந்த காலத்தில் வேட்டையாடி பெருமானுக்கு நிவேதனம் எல்லாம் செய்து அப்படியே அவர் மீண்டும் பகல் நேரத்தில் வெளியில போயிடுறார், அந்த காட்டுக்குள்ள போயிடுறார். அந்த நேரத்தில் சிவகோசரியார் வருகிறாருங்க. சிவகோசரியார் தினசரி பெருமானை ஆகம முறைப்படி வழிபாடு செய்யக்கூடியவர். ஆகம முறைப்படி பூவன் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்வதற்காக அங்க வர்றார். சேக்கடா பெருமானார் என்ன சொல்றார், எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படிங்கிறார். அதாவது ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா பூவும் நீரும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பூசனை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா.
எண்ணில் ஆகமம் இயம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையான உரைத்தார்கள் இல்லைங்களா? ஆகமத்தில் சொல்லப்பட்டது சிவபூசை. சரி, சிவபூசை என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த சரீரத்தில் சொல்றார். எய்தியசி ராகமத்தில் இயம்பிய பூசணைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் அப்படின்னு சொல்றார். மலரும் புனல் நீரும், நல்ல குளிர்ந்த நீர், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார் சிவகோசரியார். அப்படி வந்து பார்த்தா உள்ள போறா எலும்பு துண்டங்களாக கிடக்கிறது. நாயினுடைய தாரை, செருப்பு அடியுடைய தாரை, இதெல்லாம் அங்க இருக்கிறத பார்த்து அப்படியே பதறி அடிச்சு ஓடுறார். ஏன்னா அவர் ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர். அதனால அனுசிதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். இது தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி பெருமானிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். அருமையான ஒரு கேள்வி. சரி, ஒரு வேடர் தான் இது செஞ்சிருக்கணும். ஏன்னா அவர்கள் தான் யாருக்கும் பயக்க மாட்டாங்க. அப்படி வேடர்கள் செய்தாலும் கூட அதுக்கு உங்களுடைய திருவுள்ளம் எப்படி சம்மதம் தெரிவித்தது அப்படிங்கிறார். அருமையான இடங்கள். இறைவனுடைய திருவுள்ள சம்மதம் இல்லாத எதுவும் நடக்காது இல்லையா? அதனால அந்த இடத்துல கேட்கிறாரு, சாமி கிட்ட கேட்கிறாரு, உங்களுடைய திருவுள்ளம் இல்லாதது எப்படி நடக்கும் சொல்றார். மேவநேர் வர அஞ்சா வேடுவரை இது செய்தார், தேவதேவ ஈசனை திருமுன்பை இது செய்து போவதே இவ்வண்ணம் புகுதனே திருவுள்ளம் ஆவதே என பதறி அப்படிங்கிறது. உங்களுடைய திருவுள்ளம் எப்படி அதுக்கு சம்மதம் தெரிவித்தது? உங்களுடைய திருவுள்ளம் இல்லாம எதுவும் நடக்க போறதில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே பெருமானிடத்திலே முறையிட்டு ஒருவாறு அப்படியே பதறி அடிச்சு ஓடுறார். அதற்கு பிறகு கோயிலையெல்லாம் பொன்முகலி ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வந்து கோயிலையெல்லாம் கழுவி விட்டு அதை பவித்திரமாம் செயல் அப்படின்னு சொல்லி இந்த சரீரத்தில் வருது. அப்படின்னா புண்ணியார்த்தனையும் சொல்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் செய்து மீண்டும் கோயிலை தூய்மைப்படுத்தி அதற்கு பிறகு அவர் பூசனை செய்கிறார் என்று சொல்லி சென்ற வகுப்பில் நாம் அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு பெருமானை எப்படி வழிபாடு செய்து கொண்டு மீண்டும் அங்கிருந்து போறார். இந்த இடத்துல இந்த பாட்டு அருமையான 140வது பாட்டு அதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அருமையான இடங்கள். பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது சொல்றாரு பாருங்க. எல்லாருக்கும் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது இந்த சரீரத்தில் சொல்றாரு. ஆமா, பணிந்தலிருந்து தனி முதலாம் பரனென்று பன்முறையால் துணிந்தமறை மொழியாலே துடி செய்து சுடத்திங்கள் அணிந்த தடை முடிக்கற்றை அங்கனரை விடை கொண்டு தனிந்தமன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார். அங்கிருந்து மீண்டும் அவர் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார், அந்த காட்டிலேயே. அங்க போறார். தனிந்தமன திருமுனிவர் அப்படிங்கிறது அருமையான ஒரு சொல். அவர் எப்படி அந்த சிவகோசரியார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அருமையா சொல்றாரு. பணிந்தெழுந்து பணிந்தெழுந்து பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி வணங்கணும். அதே மாதிரி வழிபாடு செய்து கொண்டு நம்ம விடைபெறுகின்ற பொழுதும் வணங்கணும். இப்ப அவர் விடைபெறுக போறார். விடைபெறுகின்ற பொழுதும் ஏன்னா திருநீலக்க நாயனார் அப்படிதான் வழிபாடு செய்தார். பூசையெல்லாம் முடித்து கொண்டு அதற்கு பிறகு ஆலயத்தை வலமாக அப்புறம் அஞ்செழுத்தை சொல்லி ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து அஞ்செழுத்தை சொல்லி அதற்கு பிறகுதான் அவர் வீட்டுக்கு போவார். அப்படி பணிந்தெழுந்து சொல்றார். தனி முதலாம் பரன் என்று பன்முறையால் துணிந்தமறை மொழியாலே வேதத்தின் மூலமாக மறைமொழி அப்படின்னா வேதத்தின் மூலமாக எல்லாருக்கும் சிவபெருமானே முழுமுதற் கடவுளாவார் என்று பலமுறையாலும் துணிந்து ஓடமிடும் வேத மந்திரங்களினாலே துதித்து அவர் துதி செய்து சுடத்திங்கள் அணிந்த சடை முடிக்கற்றை அங்கனரைனர் அப்படியே மந்திரங்களாலே துதித்து ஒலியுடைய சந்திரனை அணிந்த சடைக்கற்றை முடியுடைய அங்கனராகிய காலத்தியப்பரிடம் விடை பெற்றுக் கொண்டு தனிவு பெற்ற மனமுடைய சிவகோசரியாராகிய திருமுனிவர் தாம் தவம் செய்யும் மனத்தில் சார்ந்தனர். அப்ப அவர் இன்னொரு வனத்துல தவம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப தவம் செய்யக்கூடிய இடத்துக்கு அவர் போயிடுறார். இங்க பூசையை முடித்து கொண்டு அந்த தவம் செய்யக்கூடிய இடத்துக்கு போயிடுறார். அந்த தபோவனத்தின் இடை சார்ந்தார் என்று சொல்றார். தனி முதலாம் பரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா விசுவகாரணன், அதே மாதிரி விசுவ ரூபன் என்று சொல்லி வேதங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. விசுவாதிகன், விசுவ சேவியன், இதெல்லாம் வேதங்களாலே பெருமானை துதித்த மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பல முறைகளாலே பெருமானை வழிபாடு செய்து கொண்டு என்று சொல்றார். ஆமா, ஆகமங்க நமக சமங்களுக்குரியபடி மற்றும் பலபடியும் சிவபெருமான் யாவுமானவர், அவரே யாவும் அல்லாதவர், சிவனை ஒப்பாரும் அவனை நிற்காரும் இல்லை. பெருமான் எண்குணமுடையவர். சிவபெருமான் ஒருவரே பிறப்பிறப்பு இல்லாதவர். வேத ஆகமம் முதலிய எல்லா நூலுக்கும் கர்த்தா. வேதங்கள் மொழிந்ததும் சிவபெருமான் தான்.
வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு எங்க வருதுங்க, காலைக்காரமையார் புராணத்தில் வருது. அதே மாதிரி வேத காரணரடியார் மெய்ப்பணி செய்ய சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் வருது. இப்போ வேதங்களை சொன்னதும் சிவபெருமான் தான், அதே மாதிரி ஆகமங்களை சொன்னதும் சிவபெருமான் தான் இல்லைங்களா. அதுல ஒன்றும் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரை தருட அப்படிங்கிறார். அதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமான் பிறப்பிறப்பில்லாதவர், வேதாகம் முதல் எல்லா நூல்களுக்கும் கர்த்தா. சிவபெருமான் எண்ணிறந்த கண் கால் சிரம் முதலியவற்றை உடையவர், எல்லா நாமங்களாலும் கூறப்பட்டு எல்லாமாயுள்ளவர். அதை சொல்ல முடியாது. பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெருமானை, பேராயிரம் பரவி ஒரு ஊரும் ஒரு சுற்றமும் இல்லாத பெருமானுக்கு 1000 திருநாமம் பேர்பாடி தெல்லேனம் கொட்டாமை என்று சொல்லி நமக்கு மணிவாசக பெருமான் சொல்லாருங்க. அப்படி சிறியதில் சிறியர் பெரியதில் பெரியர், அவரே பசுபதி என்று சொல்லி எல்லாம் இப்படி பெருமானுக்கு, அதான் நம்முடைய திருமுறைகளில் சொல்லுகின்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் சொல்வாருங்க, பொது நீக்கி தனி நினைய வல்லோர்க்கு என்னும் பெருந்துணையை. ஆசிரியர் பெருமான் அதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நம்ம பேராசிரியர் ஐயா வகுப்புல அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லா சாமி சாமி, இவரும் அதே மாதிரி தான் நம்ம வழிபாடு செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல கர்த்தா யாருன்னா சிவபெருமான் தான். அதான் பொது நீக்கி தனி நினைய வல்லோர்க்கு, அப்பதான் சாமி பெருந்துணையா இருப்பார். பொது நீக்கி தனி நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை. அப்புறம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாள் என்று சொல்லி அதுக்கு ரொம்ப வகுப்புல சித்தாந்த வகுப்புகள்ல பெருமானை எப்படி நம்ம வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவார். திங்கள் அணிந்த சடை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது கலைகள் எல்லாம் தேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில ஒரு கலை மட்டும்தான் இருக்கு சந்திரனுக்கு. அதுவும் போயிடுச்சுன்னா சந்திரனே இல்லை. அப்ப தேவர்கள்கிட்ட போய் கேட்கிறான், பிரம்மன் கிட்ட போகின்ற பொழுது பிரம்மன் சொல்றான், இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, சிவபெருமான் திருவடியில் போய் விழுந்து பெருமானை வழிபாடு செய்ய சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு இறைவனை வழிபாடு செய்து மீண்டும் அந்த கலைகள் வளர பெற்றது. பெருமான் காலில் விழுந்தவனை தூக்கி தலைமையில வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு சோமநாத் என்று சொல்லக்கூடிய ஆலயம். அதனால அதுக்கு பேரு சோமன் வழிபட்டது. திங்கள் வழிபட்டதுனால சோமநாத் அப்படின்னு சொல்லி பெயர். பெருமான் காலில் விழுந்தவனை எங்க தூக்கி வச்சார், தலைமையில. காலில் விழுந்து அவனுக்கு பயம் தீரல. தக்கன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப கோபமுடையவன். தக்கனுடைய ஏற்கனவே சாபத்துக்கு ஆளாகி மீண்டும் அவன் மாமனாருடைய கோபம் கடுமையா இருக்குன்னு சொல்லி பயந்து இருக்கிற பொழுதுதான் சாமி பாதுகாப்பான இடம் வேணும்னு கேட்கிற பொழுது தலைமையில தூக்கி வச்சுக்கிறார். அதற்கு பிறகு வளர்கிறது, அப்புறம் தேய்கிறது. பெருமானுடைய திருவருளால் வளர்ந்தது வளர்பிறை, தக்கனுடைய சாபத்தினால் தேய்ந்தது தேய்விரை என்று சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதை திங்கள் அணிந்த சடை என்று சொல்லி திருமுறைகள் நிறைய இடத்துல வருது இல்லைங்களா, இந்த மாதிரி. அப்புறம் தனிந்தமுன திருமுனிவர் அப்படின்னாருங்க. அதாவது முனிவர்கள் அப்படின்னாவும் முனிவர்களுக்கும் கோபங்கள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி இவர் எப்படின்னா சிவகோசரியாரு தனிந்தமன திருமுனிவர் அப்படின்னாருங்க. காமம் முதலிய தீக்குணங்களை எல்லாம் வென்று ஐந்தவித்து ஆன்ற சாந்தமுடைய மனம், இது பெரும் முனிவர்களது மனத்தின் தன்மை என்பார் திருமுனிவர் என்று சொல்லி சொல்றாருங்க. திருமுனிவர் சொல்றாருங்க. அதே மாதிரி கடைசியா சரித நிறைவிலையும் சொல்லுவார். காணவர் பெருமானார் கண்ணிடர்ந்து அப்பும்போது ஊனமது உகந்த ஐயர் உற்றுமன் பிடிக்கும் போது அங்க என்ன சொல்ற, ஞானமா முனிவர் கண்டார் அப்படிம்பாரு. இங்க திருமுனிவர்ங்கிறாரு. அங்க சிவகோசரியார் சொல்லுகின்ற பொழுது ஆசிரியர் பெருமான் என்ன சொல்லுவார்னா, ஞானமா முனிவர் கண்டார் அப்படிம்பார். அப்போ அவ்வளவு ஞானம் பெற்றவர் யாரு, சிவகோசரியார். ஏன்னா நாயனார் கண்ணை பெயர்த்து அப்புகின்ற பொழுது நேரில் பார்த்த ஒரே ஒரு பாக்கியசாலி யாருன்னா சிவகோசரியார் தான். வேற யாருக்கு அந்த பாக்கியம் கிடையாது. அதனால அவர் ஞானமா முனிவர் என்று சொல்லி சொல்லுவார். இப்படி பெருமுனிவர் திருமுனிவர் என்று சொல்லி எல்லாம் சொல்றாரு. ஆமா, செற்றமேவிய சீலமுடையராய் திகழ்வர் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வரும். செற்றம் மேவிய சீலமுடையர் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒழுக்கம் நிறைந்த பெருமக்களை சொல்லக்கூடியது என்று சொல்லி சொல்றார். மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறா மனமும் என்று திரு நந்திதேவர் கேட்ட வரமும் காண்க என்று சொல்லி, அதாவது முன்னர் கொதித்த மனம் பூசையினால் தனிந்த மனமாயிற்று என்று உரை கூறுவார் உண்டு. என்ன சொல்றாருன்னா, சிவகுனியா இவர் பூசைக்கு முன்னாடி நமக்கு அந்த மாதிரி ஒரு மனம் கொதிப்பு இருந்தாலும் கூட பூசை பண்ண என்ன ஆகணும், அது குறையும். அதான் அப்போ கொதித்து எழுந்தார். இப்ப அந்த மனம் அப்படியே தனிந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். விடை கொண்டு வழிபாட்டின் முடிவில் இறைவனை வணங்கி விடைபெற்று செல்லுதல் மரபு என்று சொல்லி சொல்றார். எப்பொழுது வழிபாடு முடிஞ்சதுன்னா பெருமானை மீண்டும் ஒரு முறை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு செல்லுவது பெரியோர்களுடைய ஒரு இயல்பு இல்லைங்களா.
அது மாதிரி இப்போ அவர் போயிட்டாரு. அதுக்கடுத்து யார் வர? கண்ணபுராயனார் வரார். தின்னனார் வருகின்றார். அந்த தின்னனார் என்ன செய்ய போறார்? பெருமானுக்கு மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து அமுது செய்ய போறார். இந்த அமுது செய்யக்கூடிய நிகழ்ச்சியை நான் இனிமேல் சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் சொல்றதுக்கு முன்னாடியே என்னுடைய தீவனைகள் ஒளிந்தது அப்படிங்கிறது. ரொம்ப அருமையான இடங்கள். அதாவது ஞான பெரியவங்களுடைய வரலாற்றை, அவர்கள் செய்த சிவபுண்ணிய செயல்களை சொல்லணும்னு நினைச்சாவே நம்மளுடைய வினை போயிருக்கு. சிவராகவியா சொல்வாரு, ஒரு அடியாருக்கு அமுது செய்யணும்னு நினைச்சாவே நம்மளுடைய வினை போயிடும். ஒருத்தர் வீட்டுக்கு அழைச்சிட்டு அமுது செஞ்சா நமக்கு புண்ணியம் இல்லைங்களா? ஒரு அடியார் நம்ம வீட்டில் அமுது செஞ்சாங்கன்னா புண்ணியம். ஆனால் நம்ம அவரை அழைச்சிட்டு அமுது செய்யணும்னு மனசில் நினைக்கிற பொழுதே நம்ம வினை போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மாதிரி இந்த இடத்துல இனிமேல் தான் சொல்ல போறோங்கிறது எதிர்காலம். ஆனால் வினைகள் நீங்கியது இறந்த காலம். இதே மாதிரி இன்னொரு இடம் வருதுங்க. தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நம்பிகளுடைய திருமணத்தை சாமி தடுக்கிறதுக்கு தானே வர்றார். அங்கே வெண்ணைநல்லூருக்கு வர்றார். அப்ப சொல்வார், ஒரு மன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னு. மொழிவேன் அப்படிங்கிறது எதிர்காலம். இனிமேல் தான் சொல்ல போறாருன்னா சொல்ல ஆரம்பிக்கல. உய்ந்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம். அப்ப தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்லாவே சொல்றதுக்கு முன்னாடியே உய்வடைந்தேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு, அருமையான இடம். இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார், இனி இப்பால் மைவண்ண கருங்குஞ்சி வனவேட பெருமானார், கைவண்ண சிலை வளைத்து கான் வேட்டை தனியாடி செய்வண்ண திறம் ஒலிவேன் தீவினையின் திறம் ஒலிவேன். ரொம்ப இந்த பிரிச்சு பார்க்கணுங்க. செய்வண்ண திறம் ஒலிவேன் அப்படிங்கிறது சொல்லுவது, அப்புறம் தீவினையின் திறம் ஒலிவேன் அப்படிங்கிறது வினை ஒலிவது. அது ரெண்டும் மொழிவேன்னு தான் வரும். நூலில் பார்த்தா, பாடல்ல பார்த்தா செய்யுளா வருகின்ற பொழுது அது மொழிவேன் தான் வரும், இது மொழிவேன் தான் வரும். ரெண்டாவது மொழிவேன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? நாம திறம் ஒலிவேன் அப்படின்னு பிரிக்கணும். அதான் இந்த பாட்டு. இவ்வாறு பெருமுனிவர் சென்றனர். இனி இங்கு காட்டின் எடுத்து மையனது வண்ணமாகிய கரிய குடுமையினுடைய வனவேடர் தலைவனார். நாயனார் எப்படி இருக்காருன்னா, அவர் உடம்பும் நல்ல கரிய திருமேனி, அதே மாதிரி அவருடைய குஞ்சி அந்த தலைமுடிகளும் எப்படி இருந்ததுன்னா நல்ல கருகருன்னு. ஒரு 16 வயது தான் அவருக்கு. அப்போ 16 வயது. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கின்ற பொழுது பெருமான் திருவடி அடைந்தது 16 எப்பன்னா 16 வயது. ஞானசம்பந்த பெருமான் 16 வயது, நம்பிகள் 18, வாதவருடிகள் 33 என்ன சொல்லுவாங்க, 33 சொல்லுவாங்க, அது 32. அதனால சின்ன வயசுலயே அவங்க எல்லாம் பெருமான் திருவடியை அடைஞ்சிடுறாங்க. இப்படி அந்த மையினது வண்ணமாகிய கரிய குடுமையினுடைய வனவேட தலைவனார் கையினாலே அழகிய வில்லினை வளைத்துனர். கைவண்ண சிலை வளைத்து கான்வேட்டை தனியாடி என்று சொல்லி, அப்படி வேட்டையை தனியாக ஆடி செய்யும் வினைத்திறத்தினை மொழிவேன். அவர் வேட்டையாடக்கூடிய திறத்தை நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறார். சொல்வேன் வினைத்திறத்தினை மொழிவேன், அதனால் தீவினை எனது திறத்தினை மொழிவேன் என்று சொல்லி சொல்ற அப்படிங்கிறது எதிர்காலம். ஆனா வினை ஒளிந்தது அப்படிங்கிறது இறந்த காலம். அப்ப நினைக்கிற பொழுதே அந்த வினை நீங்கியது என்று சொல்றாரு. இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார் அப்படின்னார். சரித நிகழ்ச்சியில் இவ்வாறாக முனிவர் பூசை செயல் முற்றிய பகுதியை முடித்து காட்டிய ஆசிரியர் அதற்கு பிறகு தினனாருடைய வேட்டையை சொல்ல போறார். வேட்டை வினை சொல்கின்றார். அதலின் இந்த இதுவரைக்கும் கூறி வந்த அந்த சரிதை போக்கையை கொஞ்சம் மாற்றிட்டார் அப்படின்னு சொல்றாருங்க. இப்பகுதியில் தினனார் வள்ளலை தொழுது வேட்டைக்கு போந்த, அதாவது அவர் எப்படி பெருமானை வழிபாடு செய்து முடித்து அதற்கு பிறகு வணங்கிட்டு போறார், பணிந்தெழுந்து அப்படின்னு சொல்றாரு. யாரு? சிவகோசரியார். அவர் வேத ஆகமங்கள் எல்லாம் படித்தவர். நாயனார் வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுதே சாமியை வணங்கிட்டு தான் போறாரு. பணிந்து அப்புறம் அதற்கு பிறகுதான் தொழுது அப்படின்னு சொல்றார். அப்படிதான் போறார். இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார் என்று சொல்றார். இப்படி மைவண்ண கருங்குஞ்சினா அவருடைய கூந்தல் இருந்த ஒரு நிறம் அப்படி மைவண்ணம் போன்று இருந்தது என்று சொல்றார். வேட்டை தனியாடி அப்படின்னா முன்னை நாள் வந்தது போல மற்ற வேட்டை மக்கள் யாரும் உடனின்றி இப்ப கூட இருந்த 2 பேரும் போயிட்டாங்க. யாரு? நானும் காடனும் போயாச்சு. இப்ப யார் இருக்கிறாங்க? தனியா அவர் மட்டும்தான் இருக்கிறார். இப்ப அந்த காடை தனி வேட்டை ஆடி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இவர் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை எப்படி சொல்லிட்டு போறாங்க? நல்ல அருமையான சொல்.
வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்ன ஆனான் அப்படின்னு. திண்ணன் எப்படி இருக்கிறாருன்னா வங்கினை பற்றி போக வல்லுடும்பு அப்படின்னா பெருமான் நம்மளோட வழிபாடு எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி உடும்பு பிடியா இருக்கணும். திருப்பெருந்துறை போனோம்னா முன்னாடி உடும்பு போட்டிருக்கும், பார்த்துருக்கலாம். அந்த வழிபாடு நம்ம பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு எப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கணுங்க. என்ன வேணாலும் வரும் நமக்கு, இல்லைங்களா? நம்முடைய திருநீலகண்ட நாயனாருடைய குணத்தில் சொல்லுவாருங்க, வளமொழி இளமை நீங்கி வடிபுறு மூப்பு வந்து தளர்வுடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் நிறத்து சாயார் அப்படின்னாரு. அவருக்கு என்ன வயசுனா 85 வயசுக்கு மேலே 90 வயசு பக்கமாக இருக்கு. அவர் கையில் குச்சி இல்லாமல் நடக்க முடியாது. சாமி ஒரு 6 மாதம் 1 வருஷம் எல்லாம் இல்லை. அவங்க கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது. கடைசியாக சாமி அவரை ஆட்கொண்டதெல்லாம் பார்த்தா 80-90 வயசுக்கு மேலே தான். அவரால் நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஆனால் இறைவன் மேலே வைத்திருந்த அன்பு கொஞ்சம் கூட சாயலை அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வுடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் நிறத்து சாயார் அப்படின்னு. அதுதான் அந்த அன்பினுடைய பெருமானிடத்தில் வைத்திருக்கக்கூடிய பக்தியினுடைய ஒரு உரைப்பு. இப்ப அதே மாதிரி நாயனார் எப்படி பக்தி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நானன் சொல்றான். நானன் காடன் கிட்ட பேசுற போது சொல்றான், வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்ன ஆனான் அப்படின்னு. அதாவது சாதாரண இடத்துல போட்டாவே உடும்பு பிடி விடாது. வங்கு அதுக்கு ரொம்ப எசவா இருக்குமா. அது வங்கு வளைஞ்சிருக்கிறதுனால அதை பற்றிடுச்சுன்னா என்னதான் போய் இழுத்தாலும் உடும்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, மற்ற இன்னொன்னு சொல்றார், தேவுமால் கொண்டான் தின்னன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா சாமி பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தேவுமா மயக்கம். இப்போ நமக்கெல்லாம் உலகியல் மயக்கத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா. பெத்தத்தில் இருக்கிற பொழுது உலகியல் தானே நம்மளை மயக்குது. ஆனால் நாயனார் எப்படி இருந்தார்னா இறைவனுடைய மயக்கத்தில் இருந்தார். அதாவது தேவுமால் கொண்டான் தின்னான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா போயிடுறாங்க. இனிமேல் நம்ம இங்க இருந்தோம் பயன் இல்லை. இன்னொன்று, அவங்க பேசுறது எதுவுமே அவர் காதில் விழுகிறது இல்லை. அவங்க பாட்டுக்கு பேசினாலும் இவர் எதுவும் கண்டுக்கிறதே இல்லை. அவர் பாட்டுக்கு பூசையிலேயே இருக்கிறார். ஆனா இறைவனை பற்றி சொன்னது மட்டும் காது கேட்குது. பாருங்க எப்படின்னு பாருங்க. அதுதான் நாயனாருடைய ஒரு சிறப்பு. நானன் என்ன சொல்றான்னா, உங்க அப்பா கூட நான் வந்திருக்கிறேன். அப்பா நாகன் கூட வருகின்ற பொழுது ஒரு பார்ப்பான் வருவான். அந்த மலரை எல்லாம் எடுத்துட்டு குளிர்ந்த நீரால் பெருமானை நீராட்டி அப்புறம் அமுது படைத்து ஏதோ மொழிகளால் பேசுவான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அதை சொன்னதெல்லாம் காது கேட்டுக்குது. அப்புறம் ஊருக்கு போலாம் வா, நீ வேடர் குலத்தினுடைய தலைவன், நமக்காக அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க, உன்னை நம்பித்தான் நாங்கள் வேடர் குலமே இருக்கு, அதெல்லாம் அவர் காதில் விழுகல. இது என்ன பெருமானை பற்றிய சொல் மட்டும்தான் விழுகுதுங்க. அதுதான் சைவ சித்தாந்தத்தில் 10ஆம் சூத்திரங்க. அவனே தானே ஆகிய நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயதனோடு வல்வினைகின்ற அப்படிங்கிறது அதுதான். அந்த நிலையில நாயனார் இருந்து பணி செய்கிறார். இப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல அவருடைய அந்த வேட்டை திறத்தினுடைய செயலை சொல்லுகின்ற பொழுது எல்லா வினைகளும் ஒளிந்தது அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவ பெருமான் சொல்றாரு, கற்றதனாலாய பயன் என்பல் வாலறிவன் நற்றார் தொழார் எனின். கல்வி கற்றவனுடைய பயன் பெருமானுடைய திருவடி வணங்கலினா கல்வி கற்றது பயனே இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா இங்க கற்ற கல்வி முழுக்க எப்படி அப்படியே பயன்பட்டது திறனாருக்கு பெருமானுக்கு தான் பயன்பட்டது. அவர் கற்றது ஒரே கல்விதான், வில்வித்தை ஒண்ணுதான். இறைவனுக்கு காவல் காப்பதற்கு பயன்பட்டது, இறைவனுக்கு நிவேதனம் கொண்டு வருவதற்கு பயன்பட்டது, அவர் மலர்கள் எல்லாம் பறித்து சாற்றுவதற்கு பயன்பட்டது. அவர் கற்ற கல்வி அத்தனையும் பெருமானுக்கு தொண்டு செய்யறதுக்கே பயன்பட்டது. அதான் நாயனாருடைய சிறப்புங்க. ஆமா, செய்திறத்து அது திறம் ஒலிவேன் திறம் ஒலிவேன் அப்படின்னு சொல்லி சிலையடையாக திறத்தினை மொழிவேன் ஆதலின் அத்துணையால் திறத்தினை ஒளிவேன் ஆவேன் என்றதாம். நீ சொல்ல போகும் வேட்டையினை திறம் முன்னை நாளின் வேடர்களுடன் கூடியாடிய வேட்டை போலல்லாது பிரிதொன்றில் ஆசையின்றி இறைவனையே நினைந்து அவன் அருள்வழி நிகழும் வேட்டையான அருள் செயலாயிற்று என்று சொல்லி சொல்றாரு. அதாவது நேற்று வரைக்கும் அவருக்கு கூட வேடர்கள் இருந்தாங்க, அதனால அது வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை வேறு என்று சொல்லி சொல்றாரு. அதுவும் அவர் அந்த வேட்டையின் மூலமாக கொன்ற மிருகங்களை கூட சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாருன்னா, ஒலி நின்று கொன்று அருளி அப்படின்பார். அவருடைய அந்த வில்லின் மூலமாக இறந்து கொண்ட மிருகங்கள் எல்லாம் அதுக்கு அருள் செய்தது போல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அருள் செயல்களை கூறுதல் தீவனை ஒலிக்கும் சாதனங்களில் ஒன்றாகும் என்பது ஞானசாத்திர முடிவு. அருள் செயல்களை சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய தீவனைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஞானசாஸ்திரத்துல சொல்லக்கூடியது என்று சொல்லி சொல்றார். ஆமா, இவ்வேட்டை அதில் இவ்வேட்டை திறம் ஒலிவேன், அதனால் தீவனை திறம் ஒலிவேன் என்று கொலையாகிய தீவனை ஆகாது, அதனை சொல்கின்ற நமது தீவனை ஒலிக்கும் நல்வினை ஆயிற்று.
அதெல்லாம் கொலை அப்படிங்கிற இதில் பட்டியலில் வராது. அதெல்லாம் நல்வினை அப்படிங்கிறதுல தான் வரும் என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரிக்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்ற, மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் அப்படின்றார். 3 வயசுல குழந்தை ஞானப்பால் உண்டது இல்லைங்களா, அதை சொல்லுகின்ற பொழுது மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை நாவாண்ட பல்களையும் நாமகளும் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்த சேவாண்ட சிறபுறத்து செல்வருக்கு மூவாண்டில் நிகழ்ந்ததனை உலகுய மொழிகின்றேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருமையா அந்த இடத்த சொல்லுவாருங்க. எல்லாம் பொலிவெய்த, ஒரு குழந்தை அழுததும் உலகம் முடியும்படியாகத்தான், அதே மாதிரி அவர் அவதரித்ததும் உலகம் முடியும்படியாக. 20 காரணங்கள் சொல்றார் இல்லைங்களா. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை காரணம்? 20 காரணங்கள் சொல்றார். அருக்கன் முதல் கோலனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழி உடல் நிற்க பெருகிய நல் ஓரையல திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை வழங்க சைவ முதல் வைதீகம் தலைத்தோங்க தொண்டர் மனம் களி சிறப்ப தூய திருநீற்று நெறி என்று செய்யும் தனி நடப்ப இப்படி திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென்திசைய வென்றேற இசை முழுது மெய்யறிவும் மேதினிய தனி வெல்ல அசைவில் செல்லும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் எத்தனை காரணம் சொல்றாருங்க. ஆமா, அது எதிர்காலம் நிகழ்காலம் நவை நீங்க எதிர்காலத்தினுடைய குற்றமும் நீங்கிறோமா, இப்ப நிகழ்காலத்தினுடைய குற்றங்களும் நீங்கிருமா நான் பிள்ளையாருடைய அவதாரத்துல. ஆமா, அதனால இப்ப நாயனாருடைய அந்த வேட்டை செயலை சொல்லுகின்ற பொழுது இது சொல்றார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். நம்பிகளுடைய திருமணத்தை சொல்ல வருகின்ற பொழுதும் அப்ப என்னன்னா என்ன நம்ம அருள் செயல்களை நம்ம சிந்தித்துக் கொண்டே இருக்கணும், அதே மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுதான் நாயன்மாரெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நாவுக்கரசருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்றார். முருகநாயனாருடைய திருமணத்துல 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்தாங்க. பெரிய புராணத்தை வேற எங்கேயுமே அந்த மாதிரி 6 பேர் ஒன்று சேர்ந்திருந்ததா எங்கேயுமே சரியத்தில் இல்லை. என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பெருமானுடைய பெருமைகளை பதிகத்தின் மூலமாக பாடிக்கொண்டிருந்தாங்க, அடியாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தாங்க. இது 2 தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதான் சொல்றாரு, திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக கொற்றாவில் விருப்புடைய திருத்தொண்ட பெருமையினை விரித்துரை தந்து ஒருபடு சிந்தையனாலே உடனுறைவன் பயன் பெற்றார் அப்படின்னு. அப்ப என்ன எல்லாரும் சேர்ந்தா என்ன செய்யணும்? இறைவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு இருக்கணும், அப்புறம் அடியாருடைய பெருமைகளை பேசிக்கொண்டு இருக்கணும். இது 2மே முக்கியமானது. இதுல ஏதோ ஒண்ணு மட்டும் செய்யலாமான்னா இல்ல. தொண்டு என்று சொன்னா 2மே தொண்டு. இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான், அவன் அடியார்களுக்கு செய்யக்கூடியதும் தொண்டு தான். தொண்டுன்னு வந்தா 2ம் தான் செய்யணும். அதனால பெருமான வழிபாடு செஞ்சா போதுமானா அது எங்க நிறைவாகுதுன்னா நாயன்மார் வழிபாட்டில் தான் நிறைவாகுது. அதுதான் நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணம் உணர்த்தக்கூடிய நெறி. கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்விடருமனை கண்டு வீழ்ந்தார் காலத்தை போறார் இல்லைங்களா. கும்பிட்ட பயன் என்ன? காலத்தினாதரை கும்பிட்டதனுடைய பயன் எங்க நிறைவாச்சு அப்படின்னா கண்ணப்பரை வழிபாடு செய்த பொழுதுதான் நிறைவாச்சான் சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அப்ப காலத்தினாதர் வழிபாடு செய்யறதுக்கு கூட முன்னாடி ஒரு பயன் தேவைப்படல, ஆனா கண்ணப்பரை வழிபாடு செய்யறதுக்கு ஒரு பயன் தேவைப்பட்டது. யாருக்கு? காலத்தினாதரை வழிபாடு செய்த பயன் தேவைப்பட்டது அப்படிங்கிற. கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்விடருமனை கண்டு வீழ்ந்தார். திருக்கோயில் வழிபாடு நிறைவாகிறது கடைசியா நாயன்மார் வழிபாட்டுல தான். அதனால 2 வழிபாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி இப்ப செய்வண்ண திறம் ஒளிவேன் தீவினையின் திறம் ஒளிவேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நடந்த நாயனாருடைய வேட்டையை சொல்ல போகின்ற பொழுதே என்னுடைய வினையெல்லாம் ஒளிந்தது என்று சொல்லி சொல்றார். அடுத்து இந்த பாட்டில் ஒளி நின்று கொன்றொழின்னு சொல்றார். இந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடினார் பாருங்க, அதெல்லாம் அந்த மிருகங்களுக்கு செய்த அருள் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். அவன் திருமலையன் புறம் போன தென்னனார் செறி துருகள் பெருமலைகள் இடைச்சரிவில் பெரும் பன்றி புனமேய்ந்து வருவனவும் துணிபடுத்தும் மானினங்கள் கான் இடை நின்று ஒரு வழி சென்று ஏறு துறை ஒளி நின்று கொன்றருளி ஒளி நின்று கொன்றருளி என்று சொல்லி சொல்றாரு. அப்படி திருமலைப்புறத்திலே சென்ற தென்னனார் அப்படி அந்த மலைப்பக்கம் போறார் வேட்டையாடுவதற்காக. செறிந்து துருகின்ற கற்களையுடைய மலைகள் இடை சரிவிலே குணங்களிலே மேய்ந்து இருக்கக்கூடிய பெரும் பன்றிகளை துண்டித்தும், அதாவது அந்த குணங்களிலே பன்றிகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பன்றிகளை எல்லாம் துண்டித்து காட்டிலிருந்து ஒரு வழியாக போய் ஏறுகின்ற மான் வகைகளை அங்கு அவை தம்மை அறியாதவாறு ஒளியன்கள் நின்று கொன்றறியும். மான்கள் எல்லாம் நிறைய இருக்கு, அந்த மான்களையும் கொன்று, அதாவது திரு நாயனார் எப்படின்னா ஒரே கறி அமுது தினசரி படைக்கல,
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமுது செய்திருக்கிறார். ஒரு நாள் பன்றியினுடைய மாமிசம், இன்னொரு நாளைக்கு மான், இது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று செய்திருக்கிறார். அது சேக்கிழார் பெருமான் நல்லா தெளிவாக சொல்றார். இப்ப மான்கள் அங்கெல்லாம் அப்படி இருக்கிற இடம் அவருக்கு தெரியும். காட்டுல ரொம்ப நாள் அங்க அவருக்கு பழக்கம் இருக்கிறதுனால எந்தெந்த இடங்கள்ல எந்த மிருகங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவருடைய வேடர்களுக்கு தெரியும். இந்த இடங்கள்ல பன்றிகள் இருக்கும், இந்த இடத்துக்கு போனா மான்கள் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி தம்மை அறியாதவாறு ஒலியின்கண் நின்று கொன்று அருளியும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்ற செறி துருகல் பெருமலை, அப்படி மலைகளுடைய அந்த பக்கத்திலே சென்று தலம் செய்கிறார். இசை விளங்கும் தமிழ் விரகர் திருக்காலத்தை திருமலையும் மலைகளில் யாதென்று கேட்டார் என்று சொல்லி ஆருடைய பிள்ளையாருடைய பாணத்தில் வருதுங்க. ஞானசம்பந்த பெருமான் காலத்தை செல்லுகின்ற பொழுது பல மலைகள் இருக்கு. அப்படி இந்த பல மலைகளை எல்லாம் பார்த்து அவர் கேட்கிறார், கூட இருக்கக்கூடிய அடியார்கள்ட்ட கேட்கிறார், இந்த மலைகள்ல காலத்தின் மலை யாது அப்படின்னு சொல்லி. அப்ப சின்ன சின்ன மலைகள் நிரம்ப அங்க இருந்திருக்கு. அதுல ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார், இம்மலைகளில் காலத்தின் மலை யாது என்று சொல்லி கேட்கிறார். புனம் மேய்ந்து திணைப்புணம் முதலியவற்றை அழித்து அவற்றின் பயிர்களை தின்று அந்த பன்றிகள் எல்லாம் அப்படி மேய்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். ஒரு வழி சென்று ஏறுதுறை ஒளி நின்று அப்படின்னா இது வேட்டையின் ஒரு தந்திரம் என்று சொல்லி அப்படி பரந்த காட்டுல பல பக்கங்களில் இருக்கக்கூடிய மான்கள் நிறைய இருக்கும். அது நீர் குடிப்பதற்காக நீர்த்துறைக்கு வரும் அப்படிங்களா. அப்படி நீர்த்துறைக்கு வருகின்ற பொழுது மறைவாக ஒளிந்து நின்று அந்த மான்களை வேட்டையாடுவது அப்படிங்கிறது அவங்களுடைய இது. கொன்று அருளி, இங்கு கொலை செயலை அருளி என்று சொல்றார். கொலை பாவ வினையாம் என்பது பொதுவிதி. அகுது இங்கு அருட்செயலாயிற்று என்றார். என்ன என்று விலங்குகளாக இளைவருவி எடுத்த இந்த உயிர்கள் அறிவு விளக்கமின்றி காட்டில் வேண்டியவாறு சரித்து பயிர்களையும் உயிர்களையும் அழித்து தெரிந்து ஒரு நாள் இறக்கும். அவற்றின் கண்மத்திற்கேற்றவாறு மேலவும் பிறக்கும். இதுதானே, அதுதான் நமக்கு சைக்கிள். அதுதான் அந்த எந்த ஒரு உயிரா இருந்தாலும் இறந்து மீண்டும் வினைக்கேற்ற போல பிறப்பு கிடைக்கும் நமக்கு. பெரும்பாலும் மற்ற உயிர்களுக்கு அதுதான் நமக்கும் நாம் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு நமக்கு பிறப்பு கிடைக்கும். ஆனா என்னன்னா, இவ்வாறு உழலுவது அன்றி சிவனை உணர்ந்து தமது உடல் பொருள் ஆவி அவனுக்கென்று கொடுத்து ஈடேறுவது இவற்றுக்கு கூடாததான். அந்த உயிர்கள் எல்லாம் பெருமான நினைக்கிறதுக்கு ஒன்றும் தெரியாதது இல்லைங்களா. அந்த அளவுக்கு அதுகளுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. அதனால இங்கு திண்ணனாரது திருக்கையினால் கொல்லப்பட்டமையாலும் இவை சிவனுக்கு உகந்த அமுதாம் என்ற அவருடைய பாவனையாலும் செயலாலும் இவற்றினது இறைச்சி திருமுதாக உதவுதலினாலும் சிவபுண்ணியம் கிடைக்கப்பட்டு இவை வீந்தனவாம். அதுகளுக்கே தெரியாத அது சிவபுண்ணியமா போய் சேருது பெருமானுக்கு. அதாவது பெருமானுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு பாவனை தானே அவரு திறனார் செய்தது ஒரு பாவனை. அதனால அது உயிர்ந்தது என்று சொல்லி சிவபுண்ணியம் கிடைக்கப்பெற்று உயிர்ந்தனவாம் என்று சொல்லி இப்பெரும் வேற்றினை இவர்களுக்கு கொடுத்தலால் இங்கு கொன்று அருளி என்று சொல்லி சொல்றார். அதுகளுக்கே தெரியாத வேற ஏதோ மிருகங்களாக மீண்டும் பிறக்காத ஒரு நிலையை கொடுத்து அதெல்லாம் உய்வடையக்கூடிய ஒரு நிலையை நாயனாருடைய திருக்கரத்தினாலே அது இறந்ததுனால பெற்றது என்று சொல்லி சொல்றாருங்க. விதிக்கப்பட்ட தாவரங்களின் தளிர், இலை, பூ, வேர், குரடு என்ற இவ்விருப்புகளை கொண்டு சிவனுக்கு சாற்றுதல் சிவபுண்ணியமாகி அதன் பயன் அத்தாவரங்களும் பெற்று உய்கின்றன என்று நூல் கருத்தும் சொல்றாரு. நம்ம தாவரங்களும் அதுவும் அந்த முக்தி பெற்ற ஆன்மாக்கள் மலர்களாக பெருமானுடைய திருவடிக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அதுகளும் தாவரங்களும் கூட உய்வடையும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு. பயில் வெளியால் கலை அழைத்து பாடுபெற ஊடு உருவும் அயில் முகவெங்கனை போக்கி அடியொற்றி மறை இனங்கள் துயில் இடையில் கிடை எய்து தொடர்ந்து கடமைகள் எய்து வெயில்வடு வெங்கதிர் முதிர தனிவேட்டை வினை முடித்தார். அப்படியே கலைமான்கள் எல்லாம் நிரம்ப இருக்கிறது. கலைமான் போல கூப்பிடும் பயிலோசையினாலே கூவி மான் போல கத்துறது. வேடர்கள் அதெல்லாம் செஞ்சிருக்கு. அவங்களுக்கு தெரியும் அந்த மிருகத்தை போல கத்துறது. அப்படி கத்துனா நம்ம மாதிரி ஒரு மிருகம் வந்திருக்குதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் வரும். அந்த தந்திரத்தை வைத்துக் கொண்டு அதுல வேட்டையாடுறது அப்படி செய்யறாராம். கலைமான் போல கூப்பிடும் பயிலோசையினாலே கூவி அவைகள் அணுகிய போது அவை வருந்த அவற்றின் உடலில் ஊடுருவி செல்லும் கூறிய நுனியுடைய வெவி அம்புகளை போக்கியும் பக்கத்துல வந்தோம்னா அதை அம்பு விட்டு கொன்று அடிச்சுவடுகளினால் கண்டு மறையினங்கள் துயிலும் இடத்தில் அவற்றை எய்தும் அந்த கடமைகளை
தொடர்ந்து ஏதும் பாரக வெயில் தருகின்ற வெப்பம் மிகுந்த கதிர்கள் முதிரர் தனியாகிய வேட்டை தொழிலை முடித்தனர் என்று சொல்லி நாயனார் வந்து அந்த இடத்துல அப்படி வேட்டை தொழிலை முடித்தார் என்று சொல்லி சொல்றார். பயில் விழினா விலங்குகள் கூவன போல ஓசை செய்தல் அப்படிங்கிறார். பயில் விழினா விலங்குகள் கத்துற மாதிரி கத்துறது, அதனுடைய ஓசையிலேயே கூவினா ஏதோ நம்மள மாதிரி ஒரு மிருகம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் வரும். அப்படி வருகின்ற பொழுது அதை கொன்று இது செய்யறாங்க என்று சொல்லி சொல்றார். தனி வேட்டை தனியாடு என்று தனிப்பெரு வேட்டை என்று சொல்லி இப்படி எல்லாம் சொல்றார். பட்ட வனவிலங்கெல்லாம் படர்வனத்தில் ஒரு சோழல் இட்டருகு தீக்கடைக்கோள் இரும் சுருகை தனை உருவி வெட்டினரும் கோல் தேனை மிக முறித்து தேக்கிழையால் வட்டமுறு பெருங்கல்லை மருங்கு புடை பட அமைத்தார். இந்த மிருகங்கள்லாம் வேட்டையாடி போய் அதனுடைய அந்த இறைச்சியெல்லாம் எடுத்துக்கொண்டு நாயனார் என்ன செய்யறாருன்னா அதையெல்லாம் ஒரு கோலிலே கோர்த்து அப்படியே வதக்கி பதமாக பெருமானுக்கு வந்து தொன்னை என்று சொல்லக்கூடிய அதுல இட்டு கொண்டு வர்றார். பட்டவன விலங்கெல்லாம் படர்வனத்தில் ஒரு சூழல் என்று சொல்லி இப்படி வேட்டையில் பட்ட விலங்குகளை எல்லாம் ஒரு சூழல் பக்கத்தை இட்டு எல்லா விலங்குகளையும் கொண்டு வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிறார். அப்படி வச்சுட்டு அதற்கு பிறகு வலிய உடைவாளை உருவி தீக்கடைக்கோல் வெட்டி அந்த தீக்கடைக்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த கோலை முதல்ல வெட்டிக்கிறார். அதுல வந்து நிறைய கொம்பு தேனையும் வேண்டுமளவு முறித்து அதுல தேனெல்லாம் தடவிக்கிறார். தேக்கிளையால் வட்டமாகிய பெரிய கலைகளை தேக்கிளையில அந்த தொன்னைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி எல்லாம் உருவாக்கி உள்ளிடம் பரப்புடையனவாக தைத்து அமைத்தனர் என்று சொல்லி அப்படியே அந்த தேக்கிளையின் மூலமாக ஒரு பாத்திரம் போல செய்து அந்த கறியெல்லாம் அதுல வச்சுக்கிறதுக்காக கொண்டு வர விலங்கெல்லாம் ஒரு சூழலிட்டு எல்லா விலங்கையும் ஒரு பக்கமா கொண்டு வந்து அதுல நல்ல அவருக்கு தெரியும் உண்டு பழக்கம் இருக்கிறதுனால எந்தெந்த கறிகள் வந்து சுவையா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதையெல்லாம் எடுத்து தனியா வதக்கி பெருமானுக்கு செய்ய போறார். அதுல வந்து தேனும் கலந்துக்கிறார். போற்றேன் என்று சொல்லி மரக்கிளைகள்ல வரக்கூடிய அந்த தேன்களை எல்லாம் எடுத்து அதுல சேர்க்கிறார். ஒரு வட்டமுறு பெருங்கல்லை தேக்கடையால் வட்டமாக தைத்த ஒரு பெரிய கொள்கலம் போல என்று சொல்லி சொல்லார். அங்க தேக்கு மர சோலைகள் நிரம்ப இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகளே வருதுங்க. சண்டமார் அகிலோடு தேக்கு ஆமா அது அகில் தேக்கு சந்தன மரங்கள் எல்லாம் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையார் தேவாரத்தில் பாடுறார். அது பெரிய புராணத்திலையும் இருக்கு. தேக்கு மரங்கள் நிரம்ப இருக்கு. இப்போ பார்த்தா அந்த பகுதியில் தேக்கு மரங்கள் இருக்கு. இந்த நத்தை முறித்தடுக்கி எரிகடையும் மரணியினில் வெந்தலை பிறப்பித்து மிக வளர்த்து மிருகங்கள் கொந்து அயில் அலகம்பால் குட்டமிட்டு கொழுப்பறிந்து வந்தன கொண்டு எழுந்தலில் வக்குவித்து எல்லாம் அந்த இறைச்சி எல்லாம் அப்படியே கோல்ல கோர்ந்து விறகு கட்டைகளை முறித்து அடுக்கி தீக்கடை கோலால் தீ உண்டாக்கி மூடும்படி வளர்த்து விலங்குகளை கூர்மையான அம்பினால் கொந்தி கொழுப்புள்ள பாகங்களை குட்டமிட்டு அறிந்து கிடைத்தவற்றை எடுத்துக்கொண்டு எழுகின்ற தீயில் வதக்குனவற்றை வதக்குவித்து என்று சொல்லி கொழுப்போடு இருக்கக்கூடிய அந்த மாமிச துண்டுகளை எல்லாம் எடுத்துக்கிறார். எதுக்குன்னா அது தீயில உருகி அது ஒரு சுவை கொடுக்கும். அதனால வந்து அது அவருக்கு தெரியும். அதனால அதையும் அந்த மாதிரி எடுத்துக்கிறார். வக்குவித்துனா வதக்கிறது, அது நல்ல பதமாக வதக்கினார் என்று சொல்லி வக்குவித்து என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றார். வாய் அம்பால் அழிப்பதுவும் வகுப்பதுவும் செய்தவற்றின் நாய உறுப்பு இறைச்சி எல்லாம் அறிந்தொரு கல்லையில் இட்டு காயனிடம் கோல்கோத்து கனலின்கண் உரக்காட்சி தூய திருமுதாக அமைக்க சுவைகானல் உருகின்றார். அப்படியே அந்த பக்குவமா சமைத்து அதற்கு பிறகு அப்படி வாயில வச்சு பார்க்கிறார். இந்த கூர்மையுள்ள அம்புகளினால் அழிப்பதும் வகுப்பதும் ஆகிய செயல்களை செய்து விலங்குகளினுடைய பல உறுப்புகளின் இறைச்சி எல்லாம் அறிந்து எடுத்து வேறொரு கல்லையில் இட்டு தீயில் காயும்படி நீண்ட கோலில் கோத்து தீயினிடத்து பொருந்த காய்ச்சி அந்த தூய்மையாகி திருவமுதாக அமைத்ததற்காக சுவை காண போகின்றவராகி. ஏன்னா அவர் வந்து நல்ல சுவையுள்ளதான் பெருமானுக்கு படைப்பார். அதனால அந்த வாயில வச்சு
வாயினில் அதுக்கி அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்படி தூய திருவமுது அமைக்க என்று சொல்லி சுவைகாணல் உருகின்றார் என்று சொல்லி இந்த பாட்டில் தினனார் தீ வளர்த்து இறைச்சியை பக்குவப்படுத்திய செயல், அதற்கு பிறகு சுவை கண்டு திருவது அமைக்கிய செயல்கள், இதெல்லாம் சொல்றார். இன்னைக்கு 2வது நாள் பூஜை, இதுக்கு முன்னாடி ஒரு பூஜை முடிச்சுட்டார். முன்னை நாள் பூசணையில சொன்ன மாதிரி இதுலேயே அதை அப்படியே சொல்லக்கூடாது, சொல்லியது சொல்லுவது அப்படிங்கிறது இல்லை, கூறியது கூறாமை அப்படிங்கிறதுனால அது அவ்வளவுக்கா சொல்லலை. தேவர் பசி தீர்க்கும் விரைவு மிகுதியாயினமையும் இன்ன பிறகும் குறிப்பார், அதற்கு தக்க சுருக்கி கூறினார் என்று சொல்லி சொல்றாரு. அப்படி திருவமுதாக சுவைகான வாயில் உருகின்றார் என்று சொல்லி சொல்றாரு. அது எப்படி இருக்குது அப்படின்னா அருமையான இடங்க இந்த பாட்டில். அதாவது வேள்வி செய்கின்ற பொழுது தேவர்களுக்கெல்லாம் என்றிருந்த தேவர்களுக்கெல்லாம் அந்த தீயின் மூலமாகத்தான் அவி கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ அவர் வாயில வச்சது எப்படி இருக்குன்னா அந்த தீயின் மூலமாக தேவர்களுக்கெல்லாம் அவி கொடுப்பது போல இருக்குது. அப்ப அந்த அவி கொடுக்கிறது எப்படியோ அதுக்கு இணையா அவருடைய திருவாய் சொல்றார். அந்த திருவாயில் இட்டது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த பாட்டில். எண்ணிறைந்த கடவுளருக்கு இடும் உணவு கொண்டு ஊட்டும் வன்னையறி வாயின்கண் வைத்ததென காலத்தை அன்னலாக்காம் பரிசு தாம் சோதித்து அமைப்பதற்கு தின்னனார் திருவாயில் அமைத்தார். ஊன் திரமுது, திரமுதுன்னு சொல்லிட்டார். ஊன திரமுது காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு செய்தார் அப்படின்னார். முதல்ல அவர் கன்னிவேட்டைக்கு போற பொழுது அந்த சிலையை புலி நரம்பால காப்பு செய்வாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா தேனலர் கொன்றையார்தான் திருச்சிலை அந்த பாட்டில் வருங்க. காணவும் அமுதமாக்கும் சிலையனை காப்பு செய்தார். அது வரைக்கும் அந்த காட்டில் இருந்த அந்த மிருகங்களுடைய இறைச்சியெல்லாம் ஊன இவர் கையில தொட்டதுனால அமுதமாயுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் கணபநாயனார் கையில தொட்டதுனால அந்த ஊனெல்லாம் அமுதமாச்சு. ஆனா தேவர்கள் அந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது அந்த இடத்துல பார்க்கடல்லையே நஞ்சு வந்தது இல்லைங்களா? அது ஊன் அமுதமாச்சு, அங்க நஞ்சு வந்தது. அந்த நஞ்சையே அவங்க பெருமானுக்கு கொடுத்தாங்க. அந்த தேனல் கொன்றையாதாங்கிற பாட்டில் அதை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். தேனல் கொன்றையாதம் சிலை மேருவானது கடலினை நஞ்சமாக்கிட பின்னை அவர்க்கே காணவும் அமுதமாக்கும் சிலையனை காப்பு செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவர்கள் கையில இமயமலை கிடைச்சுதான். இமயமலை தானே வில்லாக இருந்தது. தேவர்கள் கையில அந்த மத்தாக இருந்தது இமயமலை. அந்த மத்தாக அவங்க கையில கிடைச்ச பொழுது சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்தது. இதே தினனார் கையில அந்த மேருமலை வில்லாக கிடைக்கின்ற பொழுது என்ன கிடைச்சது? ஊனையே அமுதமாக மாற்றி கொடுத்தது என்று சொல்லி அந்த இடத்துல அந்த பாட்டு அருமையா இருக்கு. பின்னாடி அது தாண்டி வந்துட்டோம். ஆமா, தேனலர் கொன்றையார் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இது மாதிரி அந்த இடத்துல சொல்வார். இங்க எண்ணிறந்த தேவர்களுக்கு இடுகின்ற உணவை கொண்டு சென்று ஊட்டுகின்ற சிவந்த எரிக்கடவுளது வாயிலே வைத்தது போல, இப்ப நம்ம வேள்வியின் மூலமாக கொடுக்கக்கூடிய எல்லாம் யாரு தீக்கடவுள் தான் அந்த தேவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அது மாதிரி காலத்தினாதருக்காகின்ற தன்மையை தாம் பரிசோதித்து அமைப்பதற்காக தினனார் திருவாயிலை ஊனாகி திருவமுதினை அமைத்தார் என்று சொல்லி அந்த தோஷம் எல்லாம் அதுல போயிடுச்சு. அவருடைய திருவாயில பட்டதுனால ஏற்கனவே அவருடைய திருவாய் நீர் என்ன சொல்லியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான்? கங்கையின் புனிதமாம் திருவாய் நீர் அப்படின்னு இருக்கிறார். அப்ப கங்கையில குடிச்சா என்ன, கங்கையில தோய்ந்த என்ன ஆகும்? பாவமெல்லாம் போயிடும். அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துலயும் அந்த தினனார் திருவாயில ஊனாகி திருவமுதினை அமைத்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார் நமக்கு. வைத்ததென கடவுளருக்கு இடும் உணவை கொண்டு ஊட்டும் எரிவாயில் வைத்ததென காலத்தை அன்னலாருக்கு ஊன் அமுது ஆகும் பரிசு அமைப்பதற்கு தினனார் திருவாயில் அமைத்தார் என்று சொல்லி எண்ணிறந்த கடவுள் அப்படின்னா சிவபெருமான் அல்லாத ஏழை தேவர்கள் எல்லா கடவுளுக்கும் அவி கொடுப்பாங்க இல்லைங்களா? எல்லா கடவுள்களையும் வேள்வி செய்கின்ற பொழுது அவர் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், வருணன், யமன் போன்ற இங்கு கடவுள் என்பது முதற் கடவுள் என்று பொருள் புரியாது, தேவர் என்று குறிக்கும் பொது பெயர் மாத்திரை நின்றது என்று சொல்லி சொல்றார். முதற் கடவுளாகிய பதி ஒருவரே என்பது வேத முடிவாகிய சித்தாந்த மாதலின் இங்கு அதற்கு மறை அநேக ஈஸ்வரபத பொருள்படுமாறு இல்லையாதல் கண்டுகொள் என்று சொல்லி எண்ணிறந்த கடவுள் அப்படிங்கிறது
மற்றைய தேவர்களைத்தான் சொன்னது, சிவபெருமான இந்த இடத்துல சொல்லலை அப்படின்னு சொல்றாரு. கடவுளருக்கு உணவு எரிவாயில் வைத்தல் என்று சொல்லி சொல்றாரு. நிறைய வேதத்தில் இருந்தெல்லாம் நிறைய மேற்கோள் காட்டியிருக்கிறார். தின்னனார் திருவாயில், திருவாய்க்கு எரிவாய் உருவும் பயனும் பற்றி ஓமிக்கப்பட்டது. எரிவாய் தன்னுள் பட்ட பொருள்கள் எவையே ஆயினும் அவற்றை முன்னை நிலையாகி அசுத்தமெல்லாம் நீக்கி தூயனமாக்குதல் போல தீய இறைச்சியை தின்னனாரது திருவாய் தூய திருவாதாக்கிட்டு என்பது காண்க என்று சொல்லி, அது எப்படி தூய்மையாச்சுன்னா அவருடைய திருவாயில பட்டதுனால தூய்மையானது என்று சொல்லி சொல்றாரு. அதாவது புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீர் என்று சொல்லி புனிதமாம் திருமஞ்சனம் என்று சொல்லி சொல்றாரு. திருவாய் அப்படின்னு சொல்லி அடைமொழி கொடுத்து சொல்றார் சேக்கிழார் பெருமான். அவருடைய வாயை சொல்லுகின்ற பொழுது திருவாய் என்று சொல்லி சொல்றார். எண்ணிறந்த கடவுளருக்கு ஊட்டுமெறி எரிவாயின் என்று தேவர்கள் நேர அவியுணவு உண்ண இயலாது. தேவர்கள் நேரடியா எரிவாயின் மூலமாகத்தான், எரிக்கடவுள் மூலமாகத்தான் தேவர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது அரண் யாக முதல்வனாக இருந்து சாமி தான் யாகத்தினுடைய முதல்வர். எந்த வேள்வி நடந்தாலும் வேள்வி நாயகன் யாருன்னா சிவபெருமான் தான். நீங்க எந்த கோயில்ல நடந்தாலும் சரிங்க, குடும்பங்களுக்கெல்லாம் போறோம்னா யாருக்கு வேள்வி யாரை நினைச்சு பண்ணாலுமே அங்க யாரு இருப்பார்? சிவபெருமான் தான் இருப்பார். யாதொரு தெய்வம் கொண்டிர தெய்வமாகி மாதொருபாகனார் தாமே வருவர். அதான் அப்போ யாகத்தினுடைய முதல்வனாக சிவபெருமானே இருந்து, அரண் யாக முதல்வனாக இருந்து அந்த அவியை பெற்று அவ்வவர் தேவர்களெல்லாம் பயனை அவ்வவர் தரச் செய்வன். இதனால் சிவபெருமானது முழுமுதல் தன்மையும் அன்பின் பெருமையும் குறித்தவாறு காண்க என்று சொல்லி சொல்றாரு. சாமி தான் முன்னாடி நின்று அந்தந்த தேவர்களுக்கெல்லாம் அதைய கொடுக்கிறது என்று சொல்லி சிவபெருமானை ஊட்டுவர் தின்னனார் என அவரது பெருமையும். அப்படி தேவர்களுக்கெல்லாம் அந்த அவி கொடுக்கக்கூடிய சிவபெருமானுக்கு யாரு ஊட்டுறா? தின்னனாரு இப்போ ஊட்டுறார் என்று சொல்லி சொல்றார். யாகங்களில் அவியுணவு வேத பிரமாணமாகி தேவருக்கு இனியவாதல் போல தின்னனார் ஊட்டும் முன் சிவபெருமானுக்கு வேத விளக்காகாது அந்த அவியுணவினும் உகந்ததாயிற்று என்று குறிப்பி பெற இந்த மாதிரி சொல்றாரு. அவியுணவை விட சிறந்ததாக தின்னனார் ஊட்டியது இருந்தது என்று சொல்லி சொல்றார். எண்ணிறந்த கடவுள்னா ஏனைய தேவர்கள் எல்லாம் கூறிய ஆசிரியர் இங்கு அவர்களுக்கெல்லாம் பெரியராய் தேவதேவராவார் இவ்விரைவர் என்று குறிக்க அன்னலார் என்று சொல்லி, அது எண்ணிறந்த கடவுள் அப்படிங்கிறது மற்றைய தேவர்கள், இங்க அன்னலார் அப்படிங்கிறது பெருமான சொல்றாரு. காலத்தை அன்னலாருக்கு என்று சொல்லி சொன்னார் பெருமான். இறைச்சி ஆகியதோ அனுசித பொருள் மேலும் வாயில் வைத்தால் எச்சிலாகி அதொரு அனுசிதமாயிற்று என்ற எண்ணுள் உருவாருக்கு. ஏற்கனவே இறைச்சியே ஒரு அனுசிதம், அதை வேற வாயில வச்சா இன்னும் தான் அனுசிதமாக, அது எப்படி புனிதமாகுன்னு நினைக்கிறவங்களுக்கு சேக்குனிய சொல்றாரு பாருங்க. அப்படி எண்ணுருவாருக்கு அது அவ்வாறன்றாகி உயர்வாகும் படியையும் வேதத்தில் விதித்தபடி அமைந்த உணவாம்படியையும் இப்பாட்டால் உணர்த்தவும் இந்த ஓமையால் கூறினார். கிஞ்சித் வசிதமாம்ச சேக பலம் நவ்யோப காராயது என்று சொல்லி ஒரு இதையும் வேத மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. நம்ம அப்படி நினைப்போம் அப்படிங்கிறது சேவனையை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பதமுறை வெந்து நாவின்கண் இடுமிறைச்சி கண்டையினில் படைத்து தேன் பிழிந்து, இது வரைக்கும் தேன் சொல்ல, இப்ப தேன் சொல்றார். நேற்று தேனெல்லாம் வைக்கல, இப்ப தேன் சொல்றார். இந்த வேடர்களுக்கு ரொம்ப விருப்பமான உணவு தேனுங்க. தேன் உடம்புக்கு உறுதி கொடுப்பது மட்டுமல்ல, மருத்துவ குணமும் உடையது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் தானும் கெடாது தன்னுள்ள பொருளையும் பெருமான பல இடங்கள்ல தேன் சொல்லியிருக்கல இல்லைங்களா, மலை பெருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இது நம்முடைய திருவாசகத்துல பல இடங்கள்ல பெருமான தேன் தேன் அப்படின்னு சொல்லி வருங்க. அது மாதிரி இந்த இடத்துல தேன் சொல்லி சொல்றார். நல்ல பதமுறைய தெந்து நாவின்கண் இடும் இறைச்சி கல்லையனில் படைத்து தேன் பிழிந்து கலந்து அது கொண்டு வல் விரைந்து திருப்பள்ளி காமமும் தூய மஞ்சனமும் ஒல்லையனின் முன்பு போல் உடன் கொண்டு வந்தணைந்தார். எப்பொழுதும் நேற்று எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை இல்லைங்களா. வாயில திருமஞ்சன நீர் பொன்முளையாட்டிலிருந்து கொண்டு வந்தாரு, அப்புறம் தலையில குடுமையில மலை, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. முதல் நாள் எப்படியோ அதே மாதிரி அதையெல்லாம் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. நல்ல பதமுறை, நல்ல பதத்துல முதல்ல சொல்லிட்டாரு இல்லைங்களா, எப்படி வேக வச்சார் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. அதான் கொலுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தங்கு
அழலுறு பதத்தில் காட்சி பல்லெனில் அதுக்கினாவில் பல இனிமை பார்த்து படைத்த விரைச்சி சால அழகுது நாயனேரே அவது. அப்ப அந்த அழலுறு பதத்தில் காட்சிங்கிறது எல்லா நாளும் நம்ம 6 நாளைக்கு அதைவே எடுத்துக்கணும். ஒரே ஒன்று சொன்னதையே மீண்டும் செகண்ட் நமக்கு சொல்ல மாட்டார். இந்த முதல் நாள் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி 6 நாளும் செய்யறார். 5வது நாள் வரைக்கும் செய்யறாரு. 6வது நாள் தான் திருவருள் வெளிப்படுது. அதனால அதே மாதிரி சொன்னதே மீண்டும் சொல்றது இல்லை. அதனால இடும் இறைச்சி தேன் பிழிந்து அப்படிங்கிறது சொல்றார். இப்ப தேன் பிழிந்து முன்ன நறுங்கோல் தேனை மிக முறித்து என்று சொன்னார். தேனை அதுல பிழிந்து அதுல சொல்றார். அக்கூடுகளின் அறைகளில் வைக்கப்படும் குஞ்சு புழுக்களை மகிழ்ந்து தேனீக்கள் உணவுக்காக ஈட்டி அக்கூடுகளின் வேறு தனி அறைகளில் பொருந்த மூடி சேமித்து வைத்திருக்கும் தேனை பிழிந்தனர் என்று சொல்லி தேன் பிழிந்து அப்படின்னு சொல்றார். கல்லையில் சேர்ந்த இறைச்சி பகுதிகள் முழுதும் தேன் பொருந்தும்படி கலந்து வைத்து வெந்த பூனை தேனில் தோய்த்து உண்ணுதல் வேடர்களுடைய சிறந்த உணவு விசேடங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி வேடர்களுக்கு பிடித்த உணவுல தேன் அப்படிங்கிறது ஒன்று என்று சொல்றாரு. இந்த இடத்துல இப்ப வரகுண தேவர் சொல்றார். இங்க கொண்டு வந்து சேர்க்கிறார். பெரியவங்க எப்பொழுதும் தனக்கு விருப்பமானதை சாமி கொடுப்பாங்க. அதை இங்க சொல்றார். விரும்பின கொடுக்கை பரம்பரருக்கு என்று குறிகுழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவர். திருவிடைமருதூர் மும்மணி கோவில பட்டினத்தடிகள் பாடுறாரு இல்லையா, அதை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப பெரியவங்க எப்பொழுதும் உயர்ந்த பொருளாக தான் எந்த பொருள் தனக்கு பிடிக்குமோ அதை பெருமானுக்கு கொடுப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் தான். திருவிடைமருதூர் வரகுண தேவர் எப்பொழுதும் எந்த ஒரு பொருள் தனக்கு கிடைச்சாலும் அது சாமிக்கு கொடுத்துட்டு தான் அதற்கு பிறகு அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படி இருக்கிற பொழுது போருக்கு சென்று ஒரு பக்கத்து நாட்டு இளவரசியை கவர்ந்து கொண்டு வந்துடுறாங்க. அந்த பெண் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அந்த பெண்ணை நீங்க சாமி நீங்க அரசர்கிட்ட இந்த பெண்ணை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்கிறாங்க. அவருக்கு பிடிக்குது அந்த பெண், ரொம்ப அழகான பெண், திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது சரி நமக்கு பிடிச்ச பொருள் எப்பொழுதும் திருவிடைமருதூர் பெருமானை கொடுக்கறது வழக்கு என்று சொல்லி என்ன செய்யறாருன்னா அந்த பெண்ணை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போறாரு. அழைத்து கொண்டு கோயிலுக்கு போய் சாமி கிட்ட எனக்கு பிடித்ததை உங்களுக்கு கொடுக்கறது வழக்கு, இந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறார். இரவு விட்டுட்டு வந்துடுறார். அப்படி வந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் அர்ச்சகர் போய் கோயிலை திறந்தா வளையல் அணிந்த ஒரு கை சிவலிங்க திருமேனிக்கு வெளியில இருக்கு. அப்புறம் அவருக்கு அர்ச்சகருக்கு தெரியாது நடந்தது. அதனால அவர் பதறி அடிச்சு அரசனுக்கு செய்தி கொண்டு போற பொழுது அரசன் நேரா வரார். அப்படி நேரா வரகுண தேவர் சாமிகிட்ட பேசுறார். இந்த பாவியனுடைய கை பட்டதுனால மட்டும் அந்த கையை மட்டும் வெளியில விட்டுட்டீங்களா சாமி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஏன்னா கையை பிடிச்சுதான் நான் கூட்டிட்டு வந்திருப்பார். அதுக்கு சாமி சொன்னாராம் ஆசிரியரியா, இல்ல உன்னுடைய அன்பு எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லி அப்படி செய்தோம் என்று சொல்லி சொன்னதாக நமக்கு பட்டினத்தடிகளே பாடியிருக்கிறார். திருவிடைமருதூர் மும்மணி கோவில பாடியிருக்கிறார். விரும்பின கொடுக்கை பரம்பரருக்கு என்று குறிகுழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவ என்று சொல்லி வரகுண தேவர் பெருமான் மேல வைத்திருந்த அன்புக்கு அளவே இல்லை. அவரோட அரசர் நாய்க்கட்டங்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள கிடந்ததுன்னா அதெல்லாம் அவரே எடுத்து தூய்மைப்படுத்துவாராம். அது மாதிரி எல்லாம் யார் செய்யும்? ஒரு அரசனாக இருந்தாலும் அவரே செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, பெருமானுடைய திருவடியில திருவிடைமருதூர் பெருமான் திருவடியில் மிகுந்த அன்புடையவராக இருந்தவர் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பெரியவங்க எப்பொழுதும் தனக்கு உயர்ந்த பொருளாக எது தெரியுதோ அதை இறைவனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க என்று சொல்லி சொல்றாங்க. தேன் இவ்வேடர்கள் உண்ணும் வரிச்சி முதலிய உணவு பண்டங்களுக்கு மனமும் குணமும் தருவதும் அவற்றை சீரணிக்க செய்வதுமாம் என்று சொல்லி சொல்றாங்க. வரகுண தேவரை பத்தி நிறைய இருக்கு. அதே மாதிரி பன்னிரு திருவிருத்தத்திலேயே நம்பியாண்ட நம்பிகள் பாடியிருக்கிறார். பன்னிரு திருவிருத்தத்தில் நம்பியாண்ட நம்பிகள் பாடியிருக்காரு. அரசர்கள் எல்லாரும் போருக்கு செல்லுகின்ற பொழுது கவசம் அணிந்து கொண்டு செல்லுவாங்க. இவர் கவசம் அணிஞ்சுக்க மாட்டாராம், திருநீர் தான் பூசிக்குவாராம். அருமையான பாட்டுங்க. ஒடிசேர் திருமேனின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். திருநீரை பத்தி வரும். உடம்பு புறம் திருநீர் பூசிக்குவார். கவசமெல்லாம் போட்டுக்க மாட்டார். போய் அப்படி ஒரு நாள் போய் போர் செய்து பகைவரெல்லாம் அழித்து கொண்டு திரும்பி வருகின்ற பொழுது காலில் ஒரு அம்பு ஏறிடும். அந்த படைக்களத்தில் கிடைக்கக்கூடிய அம்பு ஒன்று காலில் ஏறிடும். அதை பிடுங்கிட்டு அவர் நினைச்சாரா, திருநீர் பூச முடியாத இடம் காலில் திருநீர் பூசக்கூடாது. பாத பூஜை செய்கின்ற பொழுது கூட நாம எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் திருநீர் காலில் பூசுவது மரபே கிடையாது. சந்தனம் மட்டும்தான். அப்புறம் குங்குமம் வைக்கலாம், மலர் போடலாம். அந்த அம்பு பிடுங்கிட்டு அவர் நினைச்சாராம் வரகுண தேவ பாண்டியர், திருநீர் பூச முடியாத இடம்
அதனால அங்க அம்பப்பட்டது சரியே அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். அப்ப திருநீர் அப்படிங்கிறது ஒரு கவசம். நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் 3 மாத குழந்தையா இருக்கிற பொழுது வேற எந்த காப்பும் அவருக்கு செய்யல. நம்பிகளுக்கெல்லாம் காப்பு செஞ்சிருக்காங்க, கணப்ப நாயனாருக்கு நிறைய காப்பு செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு காப்பே செய்யல. ஆரளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலனுக்கு பேருலகினுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார் நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவேற்றார் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். வேற குழந்தைகளுக்கு நலங்கிருச்சு பாடம் போடுறது எந்திரம் கட்டுறது அப்படியெல்லாம் எதுவும் அவங்க செய்யல. குழந்தைக்கு என்னன்னா திருநீர் மட்டும்தான் பூசியிருக்கிறாங்க. அது ஒரு கவசம் இல்லைங்களா, பாதுகாப்பு கவசம் திருநீர். கங்காரன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழறையாமாகில் தங்கா வினைகளும் சாரும் செவ்வதி என்று சொல்லி திருமூல தேவநாயனார் சொல்றார். இப்படி கலந்ததனை என்று சொல்லி சொல்றார். தேன் இவ்வேடல் உணவு இறைச்சி முதலிய உணவு பண்டங்களுக்கு மனமும் குணமும் தருவதுடன் அவற்றை சீரணிக்க செய்வதுமா. இன்னொன்னு என்னன்னா, அந்த தேன்ல சீரணிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா அவங்க உணவு எல்லாமே கடினமான உணவுகளா இருக்கு. அதனால அது ஜீரணிக்கிறதுக்கு தேன் ரொம்ப முக்கியமா இருக்கு. அன்றையும் தேன் சுகந்தந்து உடலை காத்து நீண்ட நாள் வாழச் செய்யும் உணவாகும் என்பது மருத்துவர்கள் கண்ட முடிவு என்று சொல்லி, சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு தேன் ஆகாது. சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு தேன் சாப்பிட்டா ரொம்ப அதிகமாயிரும். அது ஒன்று இருக்கு. அடுத்த திருப்பாட்டு. திருக்காலத்து மலையேறி வனவேடர் தம் தலைவனார் இமையோர் தலைவனார் தமை எய்தி அந்தணனார் பூசையினை முன்பு போல் அகற்றிய பின் முந்தை முறை தம்முடைய பூசனையின் செயல் முடிப்பார். இப்ப அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, முதல்ல முந்தை நாள் அப்படின்னு சொல்லிட்டார். முந்தை நாள்னா முந்தை முறை தம்முடைய பூசனையின் செயல் முடிப்பார் அப்படின்னா நிர்மாலய மலர்களிலே அகற்றுவது, பொன்மூலை ஆற்றினர் வாயிலை கொண்டு பெருமானுக்கு உமிழ்ந்தது, இதெல்லாம் சொன்னதையும் என்று சொல்லக்கூடாதுன்ட்டு முந்தை நாள் முந்தை முறை தம்முடைய அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்படி திருக்காலத்து மலையினை ஏறி வனவேடர் தலைவனாராகிய தினனார் தேவர் தலைவனாராகிய குடுமி தேவரை சேர்ந்து, இவரும் தலைவர் தான் அவரும் தலைவர் தான். இவர் வேடர்களுக்கு தலைவர், அவரு தேவர்களுக்கு தலைவர். கடைசி பாட்டிலே அப்படித்தான் சொல்லுவார். காணவர் பெருமானார் கண்ணிடம் தப்பும் போது ஊனமுது உகந்த ஐயர் உற்றுமின் பிடிக்கும் போது அப்படிவார். காணவர் பெருமானார் அப்படின்னு சொல்லுவார். தேவர்களுக்கு வேடர்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா கணப்ப நாயனார். அதே மாதிரி தேவர்களுக்கு தலைவர் யார் அப்படின்னா சிவபெருமான் இல்லைங்களா. எல்லா தேவர்களுக்கும் தலைவர். வனவேடர் தலைவனாராகிய தினனார் தேவர் தலைவனாராகிய குடுமி தேவரை சேர்ந்து சிவகோசதியாரது பூசை நின்மாலயங்களை முன்னாளில் போல நீக்கிய பின் முன்னை முறையிலே தம்முடைய பூசணையின் செயலை முடிப்பாரா என்று சொல்லி, அது நாவுக்கரசரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த திருப்பைஞ்சீலியில சொல்வாரு, மன்னனார் அப்படின்னு சொல்லி இடத்துல சொல்வார். திருப்பைஞ்சீலியில கட்டமுது கொடுக்கிறார் இல்லையா பெருமான். அப்படி கட்டமுது கொடுக்கறதுனால மதிய நேரம் கட்டமுது கொடுக்கிறார். அப்படி கட்டமுது கொடுக்கறதுனால அவர் வாங்கி சாப்பிட்றதுனால அவர் நம்ம சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல, காவும் குளமும் உன் சமைத்து காட்டி வலிபோம் கருத்தினால் மேவும் திருநீற்றந்தனராய் நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் ஏனமும் மண் கிளைக்கும் ஏனமும் காண்பறியவர் தாம் அப்படின்னார். அங்க படுத்துட்டு இருக்கிறவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் சாதாரணமானவர் இல்லை, நாவினுக்கு மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார். அவருக்கு எதிர்த்தாபடி சாமி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான். ஆனா நாவுக்கரசு பெருமானுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவர் எப்படிப்பட்டவர்? நாவினுக்கு மன்னர் அப்படின்னாரு. அதனால சீர்காழி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகின்ற பொழுது சீர்காழியினுடைய அரசர்னு சொல்லுவார் பல இடங்கள்ல சேக்கிழார் பெருமான். அதனால இந்த இடத்துல அடியார்களை கொஞ்சம் ஏற்றம் கொடுத்து பல இடங்கள்ல வரும். அப்படி குடுமி தேவரை சேர்ந்து சிவகோசரியாது பூசை நின்மாலயங்களை முன்னாளில் போல நீக்கியவன் முன்னை முறையிலே தம்முடைய பூசனை செயலை முடிப்பாரா என்று சொல்லி சொல்றார். திருக்காலத்தின் மலை ஏறி அப்படி இது சரிதத்தில் பிற இடத்து மலை என்றே திருக்காலத்து மலை என்ற பொருள் தருமாயினும் இம்மலையின் பெயர் சொல்லுதலே பேரு தருவதாக என்று காட்டுறது. அதாவது அந்த திருக்காலத்து மலையின் எடுத்துல திருக்காலத்து மலைன்னு சொன்னாவே நமக்கு புண்ணியமா. அது சொல்லணுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் சொல்லிட்டு சரீரத்துல
இந்த திருக்காலத்தி மலை அப்படின்னு சொல்றாரு சேக்கடை பெருமான். அப்படின்னா திருக்காலத்தி மலைன்னு சொன்னதே நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்றாரு. மலையின் பெயர் சொல்லுதலே பேரு தருவரம் என்று காட்டுவதற்கு இவ்வாறு கூறினார் என்று சொல்லி இது ஆசிரியருடைய மரபு என்று சொல்றார். இந்த அளவுக்கு நாம் இன்று வச்சுக்கலாம். 149 மீண்டும் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். என்னன்னா, நம்ம சைவ சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னே சொல்லலாங்க. பெரிய புராணத்தில் அவருக்கு நிகர் இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. நம்மெல்லாம் அவருடைய கால் தூசி கூட இல்லைங்க. ராகவன் ஐயா, சிவராகவன் ஐயான்னு சொல்லி திருச்சிராப்பள்ளியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. 4286 பாடல்களும் உரையோடு மனப்பாடம் இருக்கு. சிவகணிய உரையோடு மனப்பாடம், வேற சிந்தனையே கிடையாது. ஒரு வங்கி மேலாளராக இருந்தவர். அவர் ஐஓபின்னு நினைக்கிற ஒரு பெரிய நேஷனலைஸ் வங்கியில் மேலாளராக இருந்து பெரிய புராணம் படித்து அவரை அப்படியே அந்த நாயன்மார் மேல் அன்பு கொண்டு இனிமேல் பெரிய புராணத்துக்கு தான் தொண்டு செய்வது என்று சொல்லி அப்பொழுதே பணியை அவர் வேண்டான்னு சொல்லி விஆர்எஸ் வாங்கிட்டு அதற்கு பிறகு அந்த வந்த பணத்தை கூட என்ன செஞ்சார் அப்படின்னா 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 8 லட்சம் ரூபாயோ 9 லட்சம் ரூபாய் பணம் வந்தது. அந்த பணத்தை எல்லாம் அடியார்களுடைய திருமணத்துக்கு, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்புக்கு இப்படியே செய்து வாழ்ந்து கொண்டு வந்தவர் சிவராகவன் ஐயா. அவர் சொல்லுவார், ஒரு பக்கம் சாமி ஒரு பக்கம் அடியார் இருந்தா நான் அடியார் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு உரைப்பு அடியார் வழிபாட்டில். அவர் எந்த சரிதம் எடுத்தாலும் சரிங்க, அதுல அடியார் வழிபாடு எப்படி அப்படிங்கிறது தான் வலியுறுத்தி சொல்லுவார். இறைவன் வழிபாடு நமக்கு இல்லைன்னா சொல்லல, ஆனா ஒரு பங்கு கூட சொல்லுவார். அடியனுக்கு நல்லாவே பழக்கம் உண்டு. 2 முறை அடியனுடைய இல்லத்துக்கு ஐயா வந்திருக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு. என்னமோ நம்ம செஞ்ச ஒரு பெரிய தவம் 2 முறை வந்தாங்க. எதுக்கு வந்தாருன்னா, ஒரு முறை சிவகணி ஐயாவுடைய குரு பூஜைக்கு கோவை போயிருந்தேன். ஐயா திருக்கூட்டத்தோட ஒரு 200 நண்பர்களோட வந்திருக்கிறார். வழிபாடு செஞ்சுட்டு அவர் புறப்பட்டார். எங்க ஐயா சொக்கலிங்க ஐயாவும் அடியானும் போற கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு போற பெரிய கூட்டமா திருக்கூட்டமா எல்லா அடியாரெல்லாம் போனாங்க. என்னன்னு கேட்டேன் நான். வேற திருச்சிராப்பள்ளி ராகவையா போறாங்க அப்படின்னு சொன்னோன்னு நான் முதல்ல அப்புறமா கூட நாங்க போய் எப்படி இருந்தாலும் எப்ப வேணாலும் கும்பிட்டுக்கலாம், அவர் போய் வணங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வேகமா ஓடி போய் அவர் போயிட்டு இருந்தவரை முன்னாடி போய் நின்று வணங்கணும். அப்போ அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, வேலுசாமி எங்க இருந்தாரு, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. நான் இருந்த அன்பர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்க இருந்தாருன்னு தெரியலீங்க, வேகமா ஓடி வந்தாரு, உங்களை வணங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை மனசுல வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு பவானி எங்கிட்டையெல்லாம் சொல்லலை, வீட்டுக்கு வரங்கெல்லாம் சொல்லலை. அடியார்கிட்ட நம்மளை தேடி வணங்கினவரை நம்மளை ஓடி வணங்குறவரை நம்ம தேடி போய் வணங்கணும் என்று சொல்லி அவர் வேகமா ஒரு திடீர்னு நைட்டு 9 மணிக்கு போன் வருது. ஐயா வீட்டில் இருக்கிறீங்களான்னு அன்பர்கள் தான் கேட்டாங்க. பரத் ஐயா, சரவண புத்தெல்லாம் கேட்டாங்க. இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே தெரியல, ஒரு 6 பேர்த்தோட கார்ல இறங்கி நெடுஞ்சான்கிடையே விழுந்து வணங்குறாரு. அப்புறம் வணங்கி ரொம்ப நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு அதற்கு பிறகு அப்புறம் பால் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனாரு. அவரு அம்மா 2 பேரும் வந்தாங்க, நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க. மீண்டும் ஒரு முறை ஞானசம்பந்த பெருமான் தேவாரம் அச்சிட்டாரு. அதுல அதை தேவாரம் அச்சிட்டு அதை நானே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வீட்டுக்கு வந்தாரு. அப்போ அவரு காரை திறந்து விட்டுட்டு அவர் வணங்குறதுக்கு முன்னாடி நான் விழுந்து வணங்கிட்டேன். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா அடியாலையும் நான் தான் முதல்ல விழுந்து வணங்குவேன், இன்னைக்கு வேலு சார் நீங்க வணங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த இடமா இருந்தாலும் சரி அப்படியே விழுந்து வணங்குவாரு. அது அடியார் வழிபாட்டில் ரொம்ப உரைப்போடு இருந்தவர் சிவராகவையா தான். அவங்க திருக்கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு பாதுகாப்பரனாக இருந்தவர். இன்னைக்கு போன வாரம் அவர் எப்படின்னா, அம்மா அதே மாதிரி தான் அவருடைய துணைவியாருங்க. அடியாருடைய ஒரு இதுக்கெல்லாம் வைரத்தோடெல்லாம் அந்த காலத்தில் போட்டிருந்திருக்காங்க. அந்த வைரத்தோட கழட்டி கொடுத்து அவங்க அடியார் பணி செய்யறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இத்தனைக்கு ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க. அவர் ஒரு வடிவ பிராமணராக இருந்தவர். அதற்கு பிறகு பெரிய புராணம் படித்து நம்ம சைவத்தில் அவ்வளவு குறைப்பாக அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட தேவாரம் முழுக்க மனப்பாடங்கள்.
அத்தனை பதிகங்களும் அவர் சித்தராமையார் பாடினாங்கன்னா ஆரம்பித்த முதல் பாட்டிலேருந்து திருக்கடைக்காப்பு வரைக்கும் பாடுவாங்க. எப்படி அவ்வளோ மனப்பாடம் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தவர். சென்ற வாரம் ஒரு 15 நாள் ஆச்சு இன்னைக்கு. அதை விட ஒரு சிறப்பு என்னென்னா, நாங்கள் 5 மணிக்கு எனக்கு தகவல் கிடைச்சதுங்க. இது எப்படியாவது நின்று போயிடும், போக முடியாது போயிடும். உடனடியாக புறப்பட்டேன். உடனடியாக புறப்பட்டு நான் இவர் பரமசிவையா இன்னும் 2 பேர் கார் எடுத்துட்டு நாங்கள் ஒரு 10 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம். 6 மணிக்கு புறப்பட்டு 10-10:15 அங்கே போயிட்டோங்க. ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 11 வரைக்கும் அங்கே இருந்தோம். அவங்க அன்பர்கள் பக்கத்தால் உட்காந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயா கொஞ்சம் நல்லா இருக்கிற பொழுதுங்க அவர் பென்ஷன் வரும், அந்த பென்ஷன் எல்லாம் எடுத்து எங்கிட்ட கொடுத்துட்டாரு. வர்ற அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யணும். அதுக்கு மேலே இந்த உலகத்தில் சிறந்த ஒரு அரண் எதுவும் கிடையாது. நீங்கள் வழிபாடெல்லாம் எனக்கு ஒன்றும் வைக்க வேண்டாம், வழிபாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வர்ற அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யணும். நைட்டு 10 மணி 11 மணிக்கு வரவங்களுக்கு உங்களால் செய்ய முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு பணம் ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா கொடுக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிட்டு போயிருக்காருங்க. தயவுசெய்து வாங்கலின்னு சொல்லிடாதீங்க. ஐயா கொடுக்கறது நாங்கள் கொடுக்கல, ஐயாவுடைய பணம் அப்படின்னு சொல்லிங்க. நாங்கள் 4 பேர் போனால் 4 பேர்த்துக்கு 400 ரூபா கொடுத்து அனுப்புனாங்க நைட்டு 11:30 மணிக்கு. அடுத்த நாள் அவர் இறுதி ஊர்வலத்தில் 1000 பேர்த்துக்கு சாப்பாடு எல்லாம் பொட்டணம் கட்டிங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு பாக்கெட் பண்ணி 1000 பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் அல்ல, இப்போ முந்தா நேரத்து அந்த அம்மாவே ஃபோன் பண்ணாங்க. அம்மா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எதுக்கு நேரத்தில் எனக்கு எப்பவுமே ஃபோன் பண்ணி பேசுனதே இல்லை. அப்புறம் ஃபோன் பண்ணி, ஐயா மறுத்துறாதீங்க, ஐயா வழிபாடெல்லாம் வைக்க வேணான்ட்டாரு, உங்கள் திருக்கூட்டத்தில் அடியார்கள் நிறையா இருக்கிறாங்கன்னு நாங்களும் பார்த்துருக்குறோம். நம்ம நிறைய விழாவுக்கெல்லாம் ஐயா வந்தார். பெரிய நிறைய விழாவுக்கு 12 ஆண்டு நிறைய விழாவுக்கு வந்தார். அதனால் ஐயாவுடைய நினைவாக இந்த வாரம் அன்னம்பாளிப்பு நீங்கள் செய்யணும்னு சொல்லி, நீங்கள் மறுத்துறாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி 5400 ரூபா ஜிபே பண்ணிவிட்டாங்க. இந்த வாரம் திருவது ஐயா நினைவாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு மட்டும் இல்லைங்க, எந்தெந்த திருக்கூட்டமெல்லாம் அங்கே வந்தாங்களோ எல்லா திருக்கூட்டத்துக்கும் அவருடைய என்னன்னா, இந்த மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியாரமை அமுது செய்வித்தல் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறார். வேற எந்த வழிபாடு ஒன்றும் தேவையில்லை, அடியார் அன்னம்பாளிப்பு ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் உரைப்பா இருந்து, இப்போ இந்த வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுடைய திருக்கூட்டத்தில் அவங்க ஐயாவுடைய நினைவாக தான் அவருக்கு கொடுத்த சாப்பாடு தான் இன்னைக்கு நாங்கள் இந்த வாரம் சாப்பிட போகிறோம். 5400 ரூபா அப்பவே ஜிபே பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு அடியாரையும் நம்ம பார்க்க முடியாதுங்க. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவருக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு எடுக்கிறதா இருந்தால் அடியார் வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 12 மணி 12:30 மணிக்கு தான் எடுத்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நமக்கு அருள் செய்தவர் நம்முடைய ராகவன் ஐயா. பெரிய புராணம் அப்படின்னா அவர் உயிர் மூச்சு. பெரிய புராணம் யாராவது சொல்லிட்டா, ஏதாவது ஒரு பாடல் சொல்லிட்டா அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். பேசுற பொழுது ஏதாவது ஒரு பெரிய புராண பாட்டு சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன். நம்ம பேராசிரியர் ஐயாவுக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க. 4 மணி மாலையிலிருந்து சிவபிரகாஷ் சாமியுடைய பாட்டு ஏதாவது சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமாம், 4 மணி மாலை மட்டும் ஒரு பாட்டு சொல்லிட்டோம்னா ஐயாவுரியா இருக்கு, அவ்வளவு சந்தோஷம். அது மாதிரி நம்முடைய ராகவையாவுக்கு பெரிய புராணத்தில் யார் என்ன சொன்னாலும் அது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அப்படிப்பட்ட ஐயா பவானி அவருக்கு என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, கடைசியாக என்னுடைய அஸ்தி பவானி கூடுதுறையில் தான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி 13வது நாள் யாரு சொன்னால் அடியார் நிறைய வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 5 பேர் பவானி நம்முடைய கூடுதுறையில் தான் அந்த 3 நதி சங்கமிக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த அஸ்தி கரைச்சிருக்கிறாங்க. அவங்க வழிபாடு கையால் கூட கேட்டாங்க, வழிபாடு வைக்கலான்னு. அதெல்லாம் அவங்க எதுவும் வைக்கிறதுக்கு விரும்பலை. அவங்க ஒன்று அடியார் அன்னம்பாளிப்பு, அவ்வளோதான், அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நெறியில் இன்னைக்கு அந்த அளவுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஐயா நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறது சைவத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தாங்க. ஆமாம், பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படியே திருவேடத்தோடு தான் வருவார். ஆமாம், அந்த மேலா திருவேட தரசு அப்படிங்கிறது அவரை பார்த்தா தான் அந்த நாவுக்கரசு பெருமானுடைய திருக்கோலம் நமக்கு நினைவு வருங்க. அந்த மாதிரி அவர்
வேற சொந்த பந்தமில்ல, எந்த ஒரு உறவுமே கிடையாது, அடியார்கள் மட்டும்தான். திருவானைக்க ராகவையா அப்படின்னா எல்லாம் நல்ல ஒரு இது. அப்படிப்பட்ட ஐயா வந்து நாங்கள் ஒரு அனுபவமாக அந்த ஒரு நாள் வகுப்பு 1.25 மணி நேரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஐயா பற்றி சிந்தனையாகவே. ஏன்னா அவரோட பயின்ற மாணவர்கள் நிரம்ப இருக்கிறாங்க, நம்ம திருக்கூடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வகுப்பு. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து இந்த மாதிரி பாப்பாலேருந்து அவர்கிட்ட பலனைகள்லாம் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள்லாம் அழுதுகிட்டே பேசினாங்க. அதில் 1.25 மணி நேரம் நம்ம அதை பதிவு பண்ணி ஐயா எல்லாம் போட்டார். ஒரு குடும்பமாக அவர்கிட்ட பயிற்சி பெற்றவங்க படித்தவங்க இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நமக்கு ராகவையாவுடைய திருவடி நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம அவருடைய சிந்தனையாக அவருக்கு வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் குருநாதர். ஆன்மார்த்த குரு வந்து பரமாச்சாரியாரில் சுந்தரமூர்த்தி சாமிகள் தான். எனக்கு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி அவர் ஒரு பிராமணராக இருக்கிறதுனால ஒரு வேளை சுந்தரரை பிடிச்சிருக்குன்னு நான் நினைச்சேன். அப்போ வந்து ஒரு முறை பவானியில் பேசுகிற கூட சொன்னார், ஏன் எனக்கு சுந்தரரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணம் சொன்னார். சுந்தரமூர்த்தி சாமிகள் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் திருவதிகை வர்றார். திருவதிகை பக்கமாக வருகின்ற பொழுது திருவதிகை வந்து அப்பர் சாமிகள் உளவாரப்பணி செய்து திலகவதி அம்மையார் வந்து திருநீர் கொடுத்து ஆட்கொண்டது இல்லைங்களா. திருவாளன் திருநீர் திலகவதியார் அடிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தார். அந்த திருவதிகைக்குள்ள அப்பர் சாமிகள் திருக்கரங்களால் பணி செய்த திருவதிக்குள்ள நான் உள்ள போக மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சித்தவட மடத்தில் தங்குறார். அது சேக்கிழ பெருமாள் பெரிய புராணத்தில் சொல்ற பொழுது, உலகேத்து உடைய அரசு உலகேத்தும் உளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு வெறும் பதியை மிதித்து அணையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடைமலர்தன் புறமுனையில் சித்தவட மடம் புகுந்தார் அப்படிங்கிறார். அப்ப சித்தவட மடத்துக்கு தான் போறாரு, கோயிலுக்குள்ள போறதில்லை. சித்தவட மடத்திலேயே பெருமாள் திருவடியை நினைச்சிட்டு இருக்கிறார். அப்படி நினைச்சிட்டு இருக்கிற பொழுது சாமி வந்து திருவடி தீட்சை கொடுக்கிறார். திருவடி தீட்சை அப்பர் சாமியுடைய திருவடி வணங்குறதுனால அவருக்கு என்ன கிடைக்கிறது? திருவடி தீட்சை கிடைக்கிறது. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமாள் அவதற்கு சீர்காழிக்குள்ளேயும் போறதில்லை. ஊர் எல்லையில வரமா வர்றாரு. ஊர் எல்லையில இவர் வந்து அந்த எல்லையை வரமா வர்றாரு, கோயிலுக்குள்ள எல்லாம் போகல. சாமி என்ன செய்யறாருன்னா இடமா வர்றாரு. இடமாக வந்து கையில காட்சி கொடுக்கிறாரு. அந்த இடம் அருமையான இடங்க. பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளூர் நாம் விதியே நின்று ஊர் எல்லையில் வள்ளலார் வரமாக வரும் பொழுதில் கொள்ளுமாளுடைய அவருக்கு எதிர்காட்சி கொடுத்தாருன்னு அப்படின்னாரு. அப்படி சாமி வந்து எதிர்காட்சி கொடுக்கிறார். அங்க கைலை காட்சி கிடைக்குது. ராகவையா சொன்னாரு, ஒரு பரமாச்சாரியார் நாவுக்கரசு பெருமானை வணங்கியதுக்கு இறைவன் திருவடி கிடைத்தது. இன்னொரு பரமாச்சாரியார் ஞானசம்பந்த பெருமானை வணங்கி உள்ள போகாமல் இருந்ததுக்கு கைலை காட்சி கிடைத்தது. அதனால எனக்கு வந்து சுந்தரரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால அந்த அளவுக்கு அவர் அடியார் வழிபாட்டில் உயர்ந்து விளங்கியவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா ஒருத்தரை பிடிக்குதுன்னா ஏன் பிடிக்குதுன்னு வேணும் நமக்கு இல்லைங்களா. ஞானசம்பந்த பெருமானை பிடிக்குதுன்னா ஏன் பிடிக்குது காரணம் சொல்லணும். ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் பிடிச்சா கூட ஏன் அவரை பிடிக்குது அப்படின்னு நமக்கு காரணம் சொல்லணும். அதை அவர் சொன்னாருங்க. அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா எனக்கு சுந்தரர் தான் ஆன்மார் தான். ஆனா ஐயா சொல்ற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் வேலை செய்யல. இந்த மாதிரி சுந்தரரை பிடிக்கும் அப்படின்ட்டு இருந்தது தான். ஆனா அதுல அவ்வளவு ஆழம் இருக்குது அப்படிங்கிறது ஐயா பேசுனதுல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சுந்தரர் தான் வந்து அடியார்க்கும் அடியேன்னு அடியார்களை மனமுறிய வணங்கி நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுத்த பெரிய வல்லன் சுந்தரர் இல்லைங்களா. அதனால ராகவையாவுக்கு அதனாலதான் அவர் பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு ரொம்ப மனசங்க நல்லா இருக்கு என்று சொல்லி இன்னைக்கு கூட கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சுக்கலாம் மாட்டேங்குது. பரவாயில்ல. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ள முன்கிட மற்றுள்ள அடியானவர் வான்புகள் நின்றதென்றும் விலகி உலகலாம். வான்புகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய பொறிவிழாதுகிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நெற்றவம் மேழிமல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஒரு எல்லாத்துக்கும் திருத்தொண்ட தொகை தான்